ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பரான ட்ராமா பார்த்தரலாமா? இப்ப ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஒண்ணா தான் தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஹீரோயினுக்கு வந்து முழிப்பு வருது. முழிச்சு பார்த்தா வந்து ஹீரோ பக்கத்துல படுத்து கிடக்குறாங்க. பார்த்தோனே அவங்களுக்கு ஒரு மாதிரி பயமாயிடுது, பதட்டமாயிடுது. ஏன் அப்டின்னா, ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்து அவங்களோட பாஸா இருப்பாரு. இவங்க வந்து செக்ரட்டரியா தான் இருப்பாங்க. ஸோ எப்புட்றா இது நடந்துச்சு அப்டின்ற மாரி யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஏன் இன்னும் கொஞ்சம் அவங்க பயப்படுறாங்கன்னா, ஹீரோவுக்கு பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி ரொம்ப பொண்ணுங்க வந்து இப்டி வழிஞ்சு வழிஞ்சு பேசுறதோ, இல்ல அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறதோ வந்து ஹீரோக்கு சுத்தமா பிடிக்காது. அந்த மாரி பொண்ணுங்கள பார்த்தாலே அவர் ரொம்ப விரட்டி பேசுற மாரி பேசுவாரா, ரொம்ப கடுகடுப்பா பேசுவாரு. இப்ப நம்ம வந்து இந்த மாரி இருக்கமே, இப்ப முழிச்சு கிழிச்சு பார்த்தான்னா நம்ம தொலைஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து ஓடணும்னு சொல்லிட்டு வேக வேகமா கிளம்புவாங்க. அவங்க எஸ்கேப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ முழிச்சிடுறாரு. முழிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் போய் அதே இடத்துல போய் எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு இப்ப அவருக்கு இப்பதான் ஞாபகம் வருது. நைட் ஏதோ ஒரு பொண்ணு கூட ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்படின்றது தெரியுது. ஆனா எந்த பொண்ணு அப்படின்றது அவருக்கு கரெக்ட்டா தெரியல. அதனால இப்ப பெட்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் போட்டிருந்த செயின் மட்டும் அங்க விழுந்திருக்கு. இது யாரோடதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கையில வச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்ப இங்க தான் அவ இருந்திருப்பா. இங்கேருந்து போயிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே வருவாரா, கரெக்ட்டா ஹீரோயின் வந்து ஒரு கர்டன்ஸ்குள்ள தான் வேற ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அத விலக்கியும் பார்த்துருவாரு. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து ஐயோ! பார்க்க போறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேற பதறிட்டே நின்னுட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்க்க ஹீரோக்கு ஒரு கால் வரவும், அவர் அந்த கால அட்டெண்ட் பண்றதுக்காக வருவாரு. அதான் அவர் அசந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, நைஸா வெளிய ஓடி வந்துடுறாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இத யார்ட்டயும் சொல்லவே கூடாது அப்படின்னு மட்டும் முடிவு பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்ப அவங்க வீட்டுக்கு வராங்களா, அதாவது அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டோட தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. இவங்களும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் 2 பேரும் சேர்ந்து தான் தங்கியிருப்பாங்க. இப்ப அவங்க ஃப்ரெண்ட் வந்து கேட்பாங்க, "என்னடி நேத்து வந்து உன் பாஸ வந்து அவரோட வீட்ல போய் அதாவது விட்டுட்டு வரேன், ட்ராப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அதுக்கப்புறம் வரவே இல்ல. என்ன அவர் கூடயே ஸ்டே பண்ணிட்டியா?" அப்படின்ற மாரி கேட்கவும், இவங்களுக்கு கையில வச்சிருந்த திங்ஸ் எல்லாம் பட்டுன்னு கீழ போட்டுருவாங்க பயத்திலேயே. டக்குனு என்ன சொல்லுவாங்கன்னா, "இல்ல, இல்ல அதெல்லாம் கிடையாது. நைட் வந்துட்டு லேட் ஆயிடுச்சு. அதனால அவர விட்டுட்டு நான் இங்க வந்துட்டேன். இங்க வரும்போது உன்ன பார்த்தேன். நீ ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருந்தியா? அதனால தான் நான் உன்ன எழுப்பல. நானும் இங்க தான் படுத்து தூங்கிட்டு இருந்தேன். காலையில உனக்கு பசிக்குமேன்னு போய் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அங்கருந்து சமாளிச்சுட்டு அப்படியே அங்கருந்து போயிடுவாங்க. பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆஃபீஸ்க்கு நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஆஃபீஸ்க்கு வேக வேகமா கிளம்பி வருவாங்க. அங்க வரும்போது பார்த்தா ஹீரோ இருப்பாரு. இவங்கள பார்த்தோன்னே குறுகுறுன்னு பார்த்துட்டே இருப்பாரா, இவங்களுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கும். எதுவும் சந்தேகம் வந்திருக்குமோ, கண்டுபிடிச்சுட்டாரோ அப்படின்ற மாரிலாம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா ஹீரோ பார்த்தீங்கன்னா, இவங்கள்ட்ட வந்து என்ன சொல்லுவாருன்னா, "நேத்து நீ தானே வந்து என்ன வந்து ட்ராப் பண்ணிட்டு போனேன்னு" சொல்லிட்டு கேட்பாரா. இவங்க ஆமான்னு சொல்லுவாங்க. "அப்ப என் கூட ஏதாவது ஒரு பொண்ணு இருந்தாளா? அவள பத்தி தெரியுமான்னு" சொல்லிட்டு கேட்கவும், இப்பதான் ஹீரோயினுக்கு நிம்மதியாவே இருக்கும். அது நம்ம இல்ல அப்படின்றது அவருக்கு இன்னும் அதாவது தெரியல அப்படின்றதுனால ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்புறமும் என்ன பண்ணுவாரோன்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஏதாவது உளறிறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, இவங்களோட அந்த நெக்லஸ் வேற கீழ விழுந்துருச்சா செயினு. அத வச்சு பார்த்துட்டு இருப்பாரு. இது இது நான் அவங்களோடது தான்றது அவங்களுக்கு தெரியுதுல்ல. இப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "நேத்து நைட் என் கூட ஒரு பொண்ணு ஸ்டே பண்ணிட்டு இருந்தா. அவளோட செயின் தான் இது. இது யாரோடது அப்படின்றத எனக்கு நீ கண்டுபிடிச்சு சொல்லணும்னு" சொல்லுவாரு. உடனே நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படின்ற மாரி இவங்க சொல்லுவாங்க. "உனக்கு 1 நாள் டைம். 24 மணி நேரத்துக்குள்ள அந்த பொண்ணு யாருன்ற நியூஸ் வந்து எனக்கு வரணும்." அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயினுக்கு நம்ம இல்லன்ற அளவுக்கு அவ நினைச்சுட்டு இருக்கா. அதுவரைக்கும் சந்தோஷம். அப்படின்ற மாரி கண்டிப்பா நான் கண்டுபிடிச்சு சொல்றேன்ற மாரிலாம் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா, என்னதான் அப்படி சொல்லிட்டு வந்துட்டாலும், எங்க ஏதாவது கண்டுபிடிச்சுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துகிட்டே இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு வேலை வேற ரொம்ப முக்கியம். அதோட சைலன்ட்டா அங்கேருந்து வேற போயிடுவாங்களா. இப்ப ஹீரோவ பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, அவர் ரொம்பவே பணக்காரர் அவரு. அவரு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அம்மா வந்துட்டு இறந்து போயிருப்பாங்க. ஆனா இறந்து போறதுக்கு முன்னாடி அவங்க எல்லா சொத்தையுமே ஹீரோ பேர்ல எழுதி வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அப்பா இருக்காருல்ல, அவர் வந்துட்டு ஒரு அஃபேர் வச்சிருப்பாரு. அதனால அந்த சொத்து எதுவும் வேற மாரி போயிடக்கூடாது அப்படின்னு ஹீரோவோட அம்மா நினைச்சதுனால, அவங்க இறந்து போறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையுமே ஹீரோ பேர்ல எழுதி வச்சிருப்பாங்க. இப்ப ஹீரோட ஸ்டெப் மதர் இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோ கிட்டேருந்து இந்த மொத்த சொத்தையும் நம்ம வாங்கணும் அப்படின்னா வந்துட்டு, இந்த ஹீரோக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு பணக்கார பொண்ணு கூட பழக்கம் ஏற்படுற மாரி அவங்கள கல்யாணம் பண்ணணும்னு பேர்ல வச்சுட்டு, ஹீரோ கிட்டேருந்து நம்ம எல்லாத்தையும் எழுதி வாங்கிடணும் அப்படின்ற மாரி அவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோவ பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவர் யோசிப்பாரு. அதாவது இந்த பொண்ணு யாரா இருப்பா? நம்ம கூட அன்னைக்கு ஸ்டே பண்ணது யார் அது? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது. ஏன்னா அவங்க ஸ்டெப் மதர் பண்ண வேலையா? அப்படி ஏதாவது ஒரு பணக்கார பொண்ண இந்த மாரி பண்ணியிருப்பாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இத யோசிச்சுட்டு ஹீரோ ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா, ஹீரோயின் இருக்காங்கல்ல, இப்ப நான் அவள எங்க போய் தேடி கண்டுபிடிப்பேன்? யாருன்னு போய் சொல்லுவேன்? அது மட்டும் நான் அவருக்கு தெரிஞ்சதுன்னா தொலைஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வந்துட்டே இருப்பாங்களா. அந்த பதட்டத்திலேயே கையில உள்ள செயின வந்துட்டு கீழ போட்டுருவாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அதே ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறாங்களா, அவங்க அந்த செயின போய் எடுத்துட்டு, "இவ என்ன அவளோட செயின வந்துட்டு கீழ போட்டுட்டு போறா? அவளோட பர்த்டேக்கு அவங்க அம்மா வாங்கி குடுத்தது அப்படின்னு தானே சொன்னா. இத ஏன் இப்படி கீழ போட்டுட்டு போறா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கூப்பிட்டு, "இந்தா உன் செயின் வந்து கீழ விழுந்துருச்சு. உங்க அம்மா பர்த்டேக்காக குடுத்தது. இத ஏன் அவ்ளோ அசால்ட்டா வச்சிருக்கன்ற" மாரி கையில குடுக்குறாங்க. கரெக்ட்டா இத பேசும்போது ஹீரோ பாத்துர்றாரு. பாத்துட்டு, "இது உன்னோட செயினா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான். ஹீரோயின், "இல்ல, இல்ல. இதே மாரி நான் ஒண்ணு போட்டிருந்தேன். அதனால இது என்னோட தான் இருக்குமோ?" அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கிறா. அப்படின்ற மாரி சமாளிப்பாங்க. "ஓ! அப்படியான்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அவர் கிளம்புனதுக்கப்புறம் இவங்க ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுமே புரியல. "என்னடி இது? இதுதானே உங்க அம்மா உனக்கு பிறந்த நாளைக்கு குடுத்ததா சொன்ன. இப்ப என்ன இல்ல அப்படிங்கிறனோன" உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, "இன்னையிலேருந்து இது என் நெக்லஸே இல்ல. இது என்னோடதுன்னு நீ யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. "நீ என்னதான் சொல்ல வரேன்னு?" கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, அன்னைக்கு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. இப்ப ஹீரோயின் ஹீரோ வந்துட்டு இப்ப என்ன தான் வந்து தேடிட்டு இருக்காரு.
இருக்காரு. இப்ப நான் இது என்னோட நெக்லஸ்ன்னு சொன்னேன்னா, அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு ஒண்ணு பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்களுக்கே ரொம்ப பயமாயிடும். ஏன்னா, அதே ஆஃபீஸ்ல தானே வேலை பார்க்குறாங்க. ஹீரோவோட கேரக்டர் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஹீரோவ பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி பொண்ணுங்களலாம் அவருக்கு சுத்தமா பிடிக்காது. அதுவும் நீ இத்தன வருஷம் அவர் கூட செக்ரட்டரியா வேலை பார்க்குற. நீ தான் அந்த பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சா என்ன ஆகும்? அப்படின்ற மாரி இருக்கும். இவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கும். இப்ப என்னடி பண்றதுன்னு கேட்கும்போது, நான் ஒரு ஐடியா சொல்றேன். அந்த மாரி நடந்துக்கோ. அதுலேருந்து வேணா நீ எஸ்கேப் ஆகலாம். அப்படின்ற மாரி இவங்க ஒரு ஐடியா வேற சொல்லுவாங்க. உங்க ஃப்ரெண்ட் என்ன ஐடியா குடுத்துருப்பாங்கன்னா, இப்ப நீ ஹீரோ கிட்ட போய் சொல்லு. அதாவது என்னன்னா, நான் தானே வந்து உங்கள ட்ராப் பண்ணேன். அந்த ட்ராப் பண்ணப்ப அதுக்கப்புறமா அந்த இடத்த வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் பார்க்கும்போது, அங்க எந்த பொண்ணுமே இல்ல. யாருமே வரல. நீங்க யாரோ வந்த மாரி வந்து நீங்க கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப அந்த நெக்லஸ் அப்படின்றது வந்துட்டு இதுக்கு முன்னாடி அங்க யாரோ அந்த ரூம்ல ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அவங்க மறந்தியா விட்டுட்டு போனதா தான் அது இருக்கும். அப்படின்ற மாரி சொல்லுன்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினும் அதே மாரி வந்து சொல்லுவாங்களா, ஹீரோவுக்கு வந்துட்டு அப்படியா? ஆனா நான் யார் கூட இருந்த மாரி எனக்கு தோணுதேன்ற மாரி அவர் திரும்பவும் சொல்லுவாரு. அப்ப இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பதட்டம் வந்துட்டே இருக்குமா, இல்லன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் வந்து என்ன சொல்வாருன்னா, "ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. நான் நெறைய பேர அனுப்பியிருக்கேன். அதாவது இத பத்தி தெரிஞ்சுட்டு வர்றதுக்காக. அந்த ஹோட்டல்ல யார் வந்தா, தங்குனா, உங்க கூட யார் இருந்தான்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆள் அனுப்பியிருக்கேன். கண்டிப்பா வந்து நியூஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும்" அப்படின்னு சொல்லவும், ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா மயக்கமே வந்துரும். பொத்துன்னு கீழ விழுந்துருவாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, "என்னாச்சு உனக்கு? எதுக்காக இப்ப நீ இப்படி மயக்கம் போட்டு விழறன்னு?" கேட்டா, "இல்ல நீங்க 24 மணி நேரத்துக்குள்ள இத தேடி சொல்லணும்னு சொன்னீங்களா? அன்னையிலேருந்தே நான் சாப்பிடவே இல்ல. அதான் இப்படி டயர்ட் ஆயிட்டேன்னு" சொல்லவும், ஹீரோ ரொம்ப அவங்கள அப்படியே அழகா தூக்கிட்டு வந்து சோஃபால உட்கார வச்சு, "இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு குடுப்பாரு. ஹீரோவ பொறுத்தவரைக்கும் மோசமானவர் அப்படின்லாம் கிடையாது. ஆனா, அவருக்கு இந்த மாரி தப்பா பொண்ணுங்க இருந்தாங்கன்னா சுத்தமா புடிக்காது. அதனால தான் ஹீரோயின் வந்து ரொம்ப பயப்படுவாங்க. இது எதார்த்தமா நடந்ததுல நம்மள எதுவும் தப்பா நெனச்சுப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் மறைக்கவே செய்வாங்க. அதோட இப்ப ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா நடிப்பு அப்படியே போட்டுட்டே இருப்பாங்க. அந்த டைம்ல பார்த்தோம்னா, ஹீரோட அந்த அசிஸ்டன்ட் இருக்காருல்ல, அவர் என்ன சொல்வாருன்னா, இந்த மாதிரி அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து வேக வேகமா ஓடியிருக்கா. அது யாருன்றத கூடிய சீக்கிரம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாரி சொல்லவும், இப்ப ஹீரோக்கு அப்ப கரெக்ட்டு தான். ஏன்னா அன்னைக்கு ஒரு பொண்ணு இருந்தா அப்படின்றது உறுதியா தெரிஞ்சு போச்சு. இப்ப ஹீரோயினுக்கு என்னன்னா, இது மட்டும் ஒண்ணு தெரிஞ்சுச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அப்புறம் நம்மள ரொம்ப அசிங்கப்படுத்தி இந்த இடத்த விட்டு அனுப்புவாங்க. அதெல்லாம் தேவையா? இதுக்கப்புறம் நம்ம இங்க விட்டு கிளம்பிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, வேக வேகமா அவங்க ஃப்ரெண்ட கூட்டிட்டு வீட்டுக்கு வராங்க. அவங்க இருக்கிற இடத்துலேருந்து எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு நான் இங்கேருந்து கிளம்ப போறேன்னு சொல்லும்போது, அவங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ இப்ப எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை பார்க்குற? இப்ப நீ இங்கேருந்து கிளம்புனன்னு வச்சுக்கோயேன், அவனுக்கு உன் மேல சந்தேகம் வர வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாம, இப்ப நீ கிளம்புன அப்படின்னா நீ எங்க போவ? உங்க அக்காவ நினைச்சு பார்த்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோயினோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு இந்த மாதிரிலாம் கேம் விளையாடுறது, இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதுலலாம் கொஞ்சம் பணத்த இழந்துட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு இருந்திருக்கும். அந்த வீட்டையும் வச்சு இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஆன்டி இருப்பாங்க. அந்த ஆன்டி தான் வந்துட்டு அந்த அந்த வீடு இருக்குல்ல, ஹீரோயினுக்கு சொந்தமான வீடு. அந்த வீட வந்து இப்ப காசு குடுத்து வாங்கியிருப்பாங்க. அத வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் வந்துட்டு அவங்களுக்கு கடன அடைக்கணும்ல. அந்த கடன தான் மாசம் மாசம் இவங்க வேல பார்த்து அடைச்சிட்டு இருக்காங்க. அதுவரைக்கும் உன் அக்கா வந்துட்டு என் வீட்ல வேல பாப்பா, வேலைக்காரியா அப்படின்ற மாரிலாம் அவங்க அக்காவ அடிமை மாரி பிடிச்சு வச்சுட்டு இருப்பாங்க. எப்படியாவது இந்த பணத்தெல்லாம் குடுத்துட்டு அக்காவ கூட்டிட்டு வரணும் அப்படின்றது தான் ஹீரோனோட எண்ணமா இருக்கும். இத வந்து ஃப்ரெண்ட் இப்ப ஞாபகப்படுத்தின உடனே இப்ப என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிப்பாங்க. ஹீரோயின் இப்ப பதறிட்டு இருக்கவும் அவங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்வாங்கன்னா, "இதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். ஒண்ணும் பதட்டப்படாத. அந்த செக்ரட்டரி அதாவது ஹீரோவோட அதாவது அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அவர் தானே இதெல்லாம் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றான். அவன நான் பார்த்துக்கிறேன். நீ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஆஃபீஸ லீவ் போடு மிச்சத்த பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்கும். ஹீரோயினோட ஆன்டி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பையன் இருப்பாரு. அவருக்கு வேலையே இல்ல. அதாவது ஹீரோயின் இப்ப வேலை பார்க்குறாங்கல்ல, அது ஒரு பெரிய ஆஃபீஸா இருக்கும், பெரிய கம்பெனி. ஸோ அந்த கம்பெனில எனக்கு வேலை வாங்கி குடு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆன்டியோட பையன் வேற ஹீரோயின போட்டு நச்சரிச்சுட்டே இருப்பான். அடிக்கடி கால் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டே இருப்பான். இந்த டைம்ல ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஹீரோக்கும் அவரோட அசிஸ்டன்ட்டுக்கும் வந்துட்டு இன்னைக்கு அவங்க லீவு அப்படின்றத சொல்லணும்ல. அதனால கால் பண்ணி அவங்களுக்கு ஜலதோஷம் புடிச்சிருக்க மாரி, ஜுரம் அடிக்கிற மாரிலாம் நடிச்சுக்கிட்டே பேசுவாங்க. அவங்களும் லீவ் எடுத்துக்கோன்னு சொன்ன உடனே ஃபோன கட் பண்ண உடனே திரும்ப ஃபோன் வரும். அதாவது அந்த ஆன்டியோட பையன் இருக்கான்ல, அவன் தான் கால் பண்ணி வேலை கேட்குறான்னு சொன்ன உடனே இவங்களுக்கு செம்ம கோவம் வரும். "உனக்கு வேலை வேணும்னா நீ உன்னோட திறமையால போய் வேலைய தேடி கண்டுபிடிச்சு அந்த வேலைய பார்க்குற வழிய பாரு. என்கிட்ட வேலை வாங்கி குடுனா என் கையில என்ன இருக்கு?" அப்படின்ற மாரி பயங்கரமா திட்டி விடுவாங்க. அப்புறம் தான் அவங்க யாருன்னு பார்ப்பாங்க. ஹீரோ தான் லைன்ல இருந்துட்டு இருப்பாரு. அவங்க அத கூட கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு கோவத்துல பேசவும், இப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "2 நிமிஷத்துக்கு முன்னாடி பேசும்போது உனக்கு அவ்ளோ உடம்பு சரியில்லாத மாரி இருந்துச்சு. இப்ப அதுக்குள்ள எல்லாம் சரியாயிடுச்சுல்ல. சரி ஆஃபீஸ்க்கு கிளம்பி வா, வேலை இருக்கு" அப்படின்னு சொல்லவும், இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியாது. பறக்க பறக்க இங்க ஓடி வராங்க. இப்ப ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த ஹீரோ தங்கியிருந்தார்ல, அந்த ஹோட்டலோட செக்யூரிட்டி இருப்பார்ல, அவருக்கு பணத்த குடுத்து இந்த மாரி யாராவது வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா, "எனக்கு தெரியாது" அப்படி இப்படின்னு சொல்லிடணும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இப்ப அவர கூப்பிட்டு வந்து விசாரிப்பாரு. யாருன்னா, ஹீரோட அசிஸ்டன்ட் கூப்பிட்டு வந்து ஹீரோ கிட்ட சொல்லும்போது, ஹீரோயினுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாதுல்ல. ரொம்ப பதறிட்டே இருக்கும்போது, ஒருவேளை இவர் நம்மள சொல்லிருவாரோன்னு பதறுவாங்க. அந்த மாதிரி எந்த பொண்ணுமே இல்லையே அப்படின்ற மாரி அவர் அப்படியே சாதிப்பாரு. இப்பதான் அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாவே இருக்கும் ஹீரோயினுக்கு. அடுத்த செகண்ட் சும்மா இருக்க மாட்டாரு ஹீரோவோட அசிஸ்டன்ட். "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இன்னொரு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒண்ணு இருக்கு. அத வந்துட்டு யாருமே டெலீட் பண்ண முடியாது. அதுல பார்த்தா உண்மை தெரிஞ்சிரும்னு" சொல்லவும், திரும்பவும் இவங்க பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க. சிசிடிவிய போடும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோயின் வந்து பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறாங்க. "என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு
பார்த்து அவங்களும் உத்து உத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கரெக்ட்டா பார்த்தோம் அப்டின்னா வந்து அந்த சிசிடிவில ஆரம்பிக்குதுல்ல, அது எப்படி வந்து எங்க வந்து முடியுதுன்னா, ஹீரோயின் கொண்டு வந்து ரூம்குள்ள விடுறாங்கல்ல, அதுவரைக்கும் முடியுது. அதுக்கப்புறம் எதுவுமே இல்ல. இத பார்த்தோனே தான் ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் நிம்மதியாயிடுது. நிம்மதியானவுனே உடனே சிரிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஹீரோ இத கவனிச்சுடுறாரு. இப்ப எதுக்கு நீ சிரிக்கிறன்ன உடனே இவங்களுக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியல. இப்ப நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறத கண்டுபிடிக்க முடியலன்றது உனக்கு அந்த அளவுக்கு இதா இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்ல இல்ல அந்த வருத்தத்துல தான் நான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். அது உங்களுக்கு சிரிச்ச மாதிரி தெரியுது போல இருக்கு. அப்படின்ற மாரி சமாளிப்பாங்க. கொஞ்சம் நிம்மதியாகி ஹீரோயின் இருக்கும்போது பார்த்தோம்னா, சும்மா இல்லாம அந்த அசிஸ்டன்ட் என்ன பண்ணுவாரு, இதுக்குன்னே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கான். அவன் ரொம்பவே திறமைசாலி. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் மறைஞ்சிருக்கும்ல. அதாவது அது காப்பி ஆகியிருக்கோ, இல்ல டெலீட் ஆயிருக்கோ, எதா இருந்தாலுமே அவர் வெளிய எடுத்துருவாரு. அப்படிப்பட்ட திறமைசாலி அப்படின்னு சொல்லவும், இவன் சும்மாவே இருக்க மாட்டான்ற மாரி ஹீரோயினுக்கு தோணிட்டே இருக்கும். டக்குனு அவர் என்ன பண்ணுவாரு, வேக வேகமா போயிட்டு அந்த ஆளையும் கூட்டிட்டு வந்துருவாரு. அவரும் உடனே வந்துர்றாரு. என்னடா இது உடனே உடனே எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பதறிட்டே இருப்பாங்க. இப்ப அவர் என்ன சொல்வாருன்னா, "இது உங்களால பண்ண முடியுமான்னு?" சொல்லிட்டு ஹீரோ கேட்கவும், "இது ரொம்ப ஈஸியான வேலை தான். அதிகபட்சம் 3 மணி நேரத்துல இந்த வேலைய முடிச்சு குடுத்துருவேன். யாருன்னு நான் கண்டுபிடிச்சுருவேன்." அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயினுக்கு ரொம்ப பதட்ட ஆரம்பிச்சுரும். ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "3 மணி நேரம்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது. 1 மணி நேரம் தான். அந்த 1 மணி நேரத்துக்குள்ள அது யாருன்றத கண்டுபிடிச்சு சொன்னீன்னா, உனக்கு சேலரி இருக்குல்ல, இப்ப நான் குடுக்க போற அமௌண்ட் வந்து டபுளா குடுப்பேன்னு" சொல்லவும், அப்பன்னா எனக்கு டபுள் ஓகே அப்படின்ற மாரி அவருக்கு ரொம்ப குஷியா போயிடும். இதோட இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, வேக வேகமா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து என்ன சொல்வாங்கன்னா, "எனக்கு வந்து அந்த ரிசைனிங் லெட்டர வந்து டைப் பண்ணு" அப்படின்னு சொல்லவும், "எதுக்குடி இப்படி பதறன்னு?" கேட்கவும், அவருக்கு 3 மணி நேரம் டைம் குடுத்துருக்காரு. ஆனா, இப்ப அவன் சீக்கிரம் 1 மணி நேரத்திலே முடிக்கிறதா இருக்கான். நான் அதான்னு மட்டும் தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோயேன், என் வேலை போது. அதுக்கு இப்பவே நான் இங்கேருந்து ஓடிர்றேன் அப்படின்ற மாரிலாம் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "ஒண்ணும் பதட்டப்படாத, நீ அவசரப்படாத. அவன் வந்திருக்கான்ல, அந்த ஆள் ஒரு ஜொல்லு பார்ட்டி தான். அவன எப்படி மேனேஜ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ கொஞ்சம் பொறுமையா இருன்னு" சொல்லிட்டு நேரா அவரு வேலை பார்த்துட்டு இருப்பாரா, அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த நேரம் போய், "என் சிஸ்டம் காலையிலேருந்தே ஒர்க் பண்ணல. அது கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணி குடுக்குறீங்களா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இழுச்சு இழுச்சு பேசவும், அவர் பார்த்தீங்கன்னா, இவங்கள பார்த்த உடனேயே வேக வேகமா அந்த வேலைய விட்டுட்டு இந்த வேலைக்கு எந்திரிச்சு வந்துருவாரு. "இதான் சாக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, "அப்ப நீ அந்த சிஸ்டத்துல போய் ஏதாவது உன்னால முடிஞ்சத நீ தான் பண்ணி விட்டுரு" அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, அந்த இது இருக்கும்ல, அதெல்லாம் ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஹீரோயின் வந்து இங்க வந்து ஏதாவது நோண்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஏதாவது காஃபி ஏதாவது கொட்டி விட்டுறலாமான்னு சொல்லிட்டு, காஃபி கப்ப வேற எடுத்துட்டு வந்து நின்னுட்டு இருப்பாங்களா, அந்த டைம் கரெக்ட்டா அந்த அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அவர் உள்ள நுழையவும் அப்படியே பயத்துல கொட்டுன மாரி கொட்டி விட்டுர்றாங்க. மொத்தத்துல இவங்க கொட்டி தான் விடணும். அதான் பிளான் பண்ணியே வந்திருப்பாங்க. அப்புறமா என்னாச்சுன்னு கேட்கும்போது, "எதுவும் கொட்டுச்சான்னு?" கேட்பாரா, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சு மேனேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ நான் அவர் எங்கன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி அங்க போயிருக்காருன்னோன, அவர் போய் அவர கூட்டிட்டு வரதுக்குள்ள இவங்க இன்னும் இருக்கிற மிச்ச காஃபியும் அதுல கொட்டி விட்டுட்டு, ஃபுல்லா எல்லாத்தையும் தொடச்சு கிளீன் பண்ணி வச்சுருவாங்க. இப்ப அந்த ஆளும் வந்துருவாரா, இப்ப எதுவும் கொட்டுன மாதிரியே இருக்காது. எல்லாம் அப்படியே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஹீரோயின் வந்து நின்ன உடனே அவர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, "இப்ப நாங்க போறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்கள் எடுத்து வச்சிருந்தேன். அது எதையுமே காணுமே, என்ன ஆச்சுன்னே தெரியலையே, எதையும் ரெக்கவர் பண்ண முடியல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் பார்த்தீங்கன்னா, இப்பதான் ஹீரோயினுக்கு ரொம்பவே நிம்மதியா இருக்கும். சரி ஓகே, வேற ஏதாவது ஆப்ஷன் ஏதாவது பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவரையும் இப்ப அனுப்பி விட்டுருவாங்க. ஹீரோயின் நிம்மதியா இருக்கலாம்னு நெனச்சா, இந்த அசிஸ்டன்ட் சும்மாவே இருக்க மாட்டாரு. அடுத்தது ஹீரோ கிட்ட போய் என்ன சொல்வார்ன்னா, "நீங்க ஒண்ணும் வொரி பண்ணிக்காதீங்க. நீங்க அன்னைக்கு அந்த பொண்ணு கூட இருக்கும்போது, ஏதாவது ஒரு விஷயத்த கவனிச்சீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவ வந்து கழுத்துல வந்து ஒரு பேண்டேட் மாரி ஒட்டியிருந்தா அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்லுவாரு நல்லா யோசிச்சு பார்த்துட்டு. "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு பேசுறத ஹீரோயின் கேட்டுருவாங்க. ஏன்னா ஹீரோயின் வந்து கழுத்துல ஒரு சின்னதா ஒரு பேண்டேட் மாரி ஒட்டியிருப்பாங்க. இப்ப இது தெரிஞ்சிடக்கூடாதுன்னு என்ன பண்ணுவாங்க, அந்த ஃப்ரீ ஹேர் ஸ்டைல் விட்டுருப்பாங்கல்ல, அதிலேயே கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுக்கிறது. அதுக்கப்புறம் அது தெரியாத மாரி இந்த மாரி ஸ்கார்ஃப் போடுறது, அந்த மாரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. திரும்பவும் ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அவர் என்ன பண்றாருன்னா, "ஹீரோ இன்னைக்கு ஆஃபீஸ் வரதுக்கு லேட் ஆகும். ஸோ நீ என்ன பண்றன்னா, ஒரு மெயில் உனக்கு அனுப்பியிருக்கேன். அத பிரிண்ட் அவுட் எடுத்து, அத போய் ஹீரோ கிட்டேருந்து சைன் வாங்கிட்டு வந்துரு" அப்படின்னு சொல்லவும், ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. போம்போது பார்த்தோம்னா, ஃபுல்லா வந்து ஹேர்லாம் விட்டு, அந்த பேண்டேட் வந்து வெளிய தெரியாத அளவுக்கு மறைச்சுக்கிறாங்க. சரி இப்ப வேலைன்னா போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்கு வராங்க. அங்க பார்த்தோம்னா, ஹீரோ இப்ப தான் குளிச்சுட்டு வந்துட்டு இருக்காரா. அவர் வந்துட்டு இப்ப வந்து அந்த குளிச்சுட்டு ஒருத்தர் ட்ரெஸ் உடுத்திட்டு வரவும், அவங்க கண்ணுக்கு அவர் ரொம்ப அழகா தெரியறா. அங்கேயும் இங்கேயும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் சுதாரிக்கிறாங்க. அச்சச்சோ! ஏற்கனவே ஹீரோக்கு வந்து இந்த மாதிரி பார்க்குற பொண்ணுங்க, இது மாரிலாம் அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. நம்மள எதுவும் தப்பா நினச்சுப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, திரும்பிக்கிறாங்க. திரும்பிட்டு என்ன பண்றாங்க, இந்த ஃபைல்ல சைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நின்னு கேட்கவும், தடுமாறி அந்த ஈரத்துல விழுந்துடுறாங்க. உடனே ஹீரோ தாங்கி பிடிச்சிடுறாரு. ஹீரோவ பொறுத்தவரைக்கும் இவங்கள அந்த மாரி அவர் பார்க்கல. வேலை பார்க்குறாங்க, நல்ல பொண்ணு தான் அப்படின்ற மாரி தான் அவர் நினச்சிட்டு இருப்பாரு. இவங்க மேல தப்பு இருக்கிறதுனால, அத மறைக்கணும்னு நினைக்கிறதுனால, எதுனாலுமே அவங்க மேல அவர் கண்டுபிடிச்சிருவாரோ, தன்னை தப்பா நினைச்சிருவாரோ அப்படின்ற மாரி ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. அதோட அவங்க வந்துட்டு இந்த ஃபைல்ல சைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ பார்க்காமயே சொல்லுவாங்களா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போதே அவங்க கழுத்துல உள்ள அந்த பேனர் பார்த்துருவாரு. "இது என்ன வேற இது எதுக்காக போட்டிருக்கேன்னு?" கேட்கும்போது, "இல்ல நேத்து நைட்டு தூங்கும்போது அந்த கட்டில்லேருந்து கொஞ்சம் விழுந்துட்டேன். கழுத்து சுளிச்ச மாரி இருக்கு" அப்படி இப்படின்னு சொல்லுவோம். "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இந்த சைன் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லவும் சைன் பண்ணிடுவாரு. ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெயில வந்துட்டு பிரிண்ட் எடுத்தாங்களா, அது கூடவே அவங்க வந்து ஆல்ரெடி வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வேற ரெடி பண்ணி வச்சுட்டாங்களா, அதையும் சேர்த்தே பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இப்ப ஹீரோ கிட்ட அத தெரியாமயே அதையும் சேர்த்து குடுத்துருப்பாங்க. ஹீரோ இப்ப இத பார்த்தாராரு. "இது என்ன இது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஃபர்ஸ்ட் ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் தான் அத பார்க்குறாங்க. அவங்க ரிசைனேஷன் லெட்டர் எழுதி வச்சிருக்கிறது இங்க வந்துருச்சா அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. இது
இது என்னது இது? எதுக்காக இந்த மாரி பண்ண? அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்டே இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோவுக்கு அவங்க அப்பா கிட்டேருந்து கால் வருது. ஹீரோவுக்கு அவங்க அப்பாவ சுத்தமாவே பிடிக்காது. ஏன்னா, அவர் இந்த மாரி வேலைலாம் ஈடுபட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா வந்துட்டு, "என்னப்பா வீட்டு பக்கம் வர்றது இல்லையா? எப்போ வரப்போறேன்னு?" கேட்கவும், "இத கேட்கறதுக்கு தான் கால் பண்றீங்களா? என்ன தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவமா கால கட் பண்ணி வச்சுருவாரு. இதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட திரும்பவும் வருவாரு. "என்னது இது? எதுக்காக இந்த மாரி பண்ண? ஆஃபீஸ்ல யாராவது உன்கிட்ட தப்பா மிஸ்பிஹேவ் பண்றாங்களா? அதனால வேலைய விட்டு போணும்னு நெனச்சியா? என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாதா? டக்குனு என்ன பண்ணுவாங்க, அவர் கையில உள்ள லெட்டர வாங்கி வேக வேகமா கிழிச்சு போட்டு, "இப்ப இது மாரி எதுவுமே நடக்கல. இதுக்கப்புறம் எதுவுமே நடக்காது. நான் போய் வேலைய பார்க்குறேன். சரிங்களா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அங்கருந்து கிளம்பி போயிடுவாங்க. அவருக்கு ஒண்ணுமே புரியாது. இவ ஏன் இப்படி நடந்துக்கிறா? அப்படின்ற மாரி யோசிப்பாரு. அடுத்தடுத்து அவருக்கு வேலை டென்ஷன் இருக்கிறதுனால, இதையும் அவர் பெருசாவே எடுத்துக்க மாட்டாரு. ஹீரோவும் இப்ப ஆஃபீஸ்க்கு வந்துர்றாரு. ஆஃபீஸ்க்கு வந்தவுடனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அந்த அசிஸ்டன்ட் வந்து திரும்பவும் சொல்றாரு, "ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. இப்ப இன்னொருத்தன் இருக்கான். ஆனா அவன் வெளிநாட்டுல இருக்கான். அவன் ஊருக்கு வரதுக்கு இன்னும் 2, 3 நாள் ஆகும். அவன் மட்டும் வந்துட்டான்னா, எப்படி அழிஞ்சு போனாலும், என்ன மாரி ஆனாலும் சரி, அவன் அத வந்து எடுத்துருவான். அவன் வந்துட்டான்னா எல்லா வேலையுமே முடிஞ்சிரும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எதுக்காக இவ்ளோ மெனக்கெடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோக்கு வந்து அவங்களோட சித்தி மேல தான் டவுட்டு. அவங்க ஏதாவது இந்த மாரி பொண்ண ரெடி பண்ணி, அதாவது அந்த பொண்ண கூட இப்போதைக்கு அவங்க தான் கண்ட்ரோல் எடுத்து மறைச்சு வச்சிருக்காங்க. ஒரு வேளை 2, 3 மாசத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறமா, அந்த பொண்ண நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும். உன்னால தான் அவளுக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பிரச்சனை பண்ணுவாங்களோ? அதனால இப்ப முன்னாடியே தெரிஞ்சுக்கணும் என்ன ஏது அப்படின்றதுக்காக தான் ஹீரோவும் தேடிட்டு இருக்காரு விடாம. அவருக்கு தகுந்த மாரி இந்த அசிஸ்டன்ட்டும் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. சரி அவர் வரட்டும் அப்படின்ற மாரி இப்ப அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டைம் தான் ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ரூம்குள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ கொஞ்சம் அசந்து தூங்குவாரு. அப்ப அவர்கிட்ட இருந்த கர்ச்சீஃப் வந்து கீழ விழுந்திருக்கும். அத வந்து ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அந்த கர்ச்சீஃப் எடுத்து அவர் மேல போடலான்னு வரும்போது, அப்படியே அந்த ஒரு வீல் சேர் தானே இருக்கும். அந்த சேர்ல வந்து தடுக்கிருவாங்க ஹீரோயின். தடுக்கிட்டு ஹீரோ மேலே போய் விழுந்துருவாங்க. அவரோட பட்டன்ல வந்து இவங்களோட முடி மாட்டிக்கும். திரும்ப திரும்ப எந்திரிக்க முயற்சி பண்ணும்போதெல்லாம் அங்கேயே போய் மாட்டி அவங்க முடி ஃபுல்லா நெறையாவே அவங்க சட்டையில மாட்டிக்கும். இந்த டைம் பார்த்து அந்த அசிஸ்டன்ட் உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா, "ஓ! சாரி நான் வந்து தப்பான டைம்ல வந்துட்டேன்ற" மாரி அவரு ஒரு பக்கம் போக, ஹீரோக்கே ஒரு மாதிரி ஆயிடும். "இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு ஹீரோயின கேட்கவும், "இல்ல சார் இந்த டவல தான் போத்த வந்தேன்" அப்படின்ற மாரி இவங்க சொல்லுவாங்க. உடனே நீ எந்திரின்னு எந்திரிச்சுட்டு, அப்புறம் அந்த அசிஸ்டன்ட்ட வேற "சும்மா இருயா" அப்படின்ற மாரி அவரையும் சத்தம் போடுவாரு. உடனே ஹீரோயின பார்த்து, "இப்ப நீ இங்கேருந்து வெளிய போறியா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு அதட்டி சொல்லவும், அவங்களுக்கு ஒரு மாரி கஷ்டமாயிடும். ஹீரோ திடீர்னு இந்த மாரி கத்துறத வந்து அந்த ஆஃபீஸ்ல உள்ள எல்லா ஸ்டாஃப்மே கேட்டுருவாங்க. ஆஃபீஸ்லலாம் என்ன மாரி பேசிக்கிறாங்கன்னா, ஹீரோ வந்துட்டு ஏதோ தப்பா வந்து ஒரு மோட்டிவேஷன்ல போயிருக்கா. அதுதான் பிடிக்காம ஹீரோ வந்து கத்தி விட்டுட்டான் அப்படின்ற மாரி இப்ப ஆஃபீஸ்ல உள்ள ஸ்டாஃப் எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இத வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வந்து கேட்டிருப்பாங்க. அதோட ஹீரோயின் கிட்ட என்னடி ஆச்சுன்னு கேட்கும்போது, "இல்ல நான் ரூமுக்கு போனேன். அந்த டவல் கீழ இருந்தது. அத தான் மேல பொத்தி விட போனேன்னோனே, ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்ப அந்த டவல பொத்தி விடுன்னு அவர் உன்ட்ட கேட்டாரா? நீ எதுக்கு இந்த தேவையில்லாத வேல பார்த்தன்னு?" சொல்லி கேட்பாங்களா. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "எனக்கு தெரியல. அப்ப எனக்கு அந்த மாரி தோணுச்சு. அதனால தான் அந்த மாரி நான் பண்ணுனேன். எனக்கு என்ன தெரியும் இது இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆகும்." அப்படின்ற மாரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. என்னதான் பண்றதோ தெரியல. எல்லாருமே தப்பு தப்பா நெனச்சுக்கிறாங்க அப்படின்ற மாரி ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டைம் தான் ஹீரோ வந்துட்டு ஹீரோயின கூப்பிடுவாரா. உடனே ரூமுக்கு போம்போது பார்த்தீங்கன்னா, உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. அவர் அந்த டைம்ல கோவமா கத்தி விட்டுட்டாரு. இப்ப கூப்பிட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின் சொல்லுவாங்க, "இல்ல அந்த டவல போத்தி விட தான் வந்தேன். நான் வேற எதுவும் தப்பான நெனப்புல வரலன்ற" மாரி ஹீரோயின் சொல்லவும், "அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அதெல்லாம் விடு. இப்போ உனக்கு ஒரு வேலை இருக்கு." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லவும், என்னன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்ப்பாங்களா. ஹீரோயினுக்காக ஒரு ட்ரெஸ் ஒண்ணு ஹீரோ வாங்கிட்டு வந்திருப்பாரு. "இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கோ. இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. சரின்னு சொல்லிட்டு அவர் குடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸையும் போட்டுப்பாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்கள கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு வருவாரு. எங்க அப்படின்னா, ஒரு பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டி வந்து அவங்க சித்தி தான் வந்து நடத்துறாங்க. அதாவது அங்க வந்துட்டு ஒரு பொண்ண பார்த்து வச்சு, அதாவது அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு ஹீரோ வர சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துக்கு ஹீரோயின கூட்டிட்டு போறாரு. ஏன்னா, அங்க இருக்கவங்க எல்லார்கிட்டயும் இவ தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, வருங்கால பொண்டாட்டி அப்படின்ற மாரி சொல்றதுக்காக ஹீரோ கூட்டு போறாரு. ஹீரோனுக்கு இது கேட்ட உடனே ஒரு மாரி அதிர்ச்சியா இருக்கும். அப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "இதுதான் உன்னுடைய வேலை இப்போதைக்கு. அதுக்கு தகுந்த மாரி நீ நடி" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. இப்படி சொன்னோனே இவங்களுக்கு மொத அதிர்ச்சியா இருந்தாலும், "இது உன்னோட வேலை. இத நீ சரியா பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும், ஹீரோனும் சரின்னு சொல்லிட்டு அவங்களும் நடிக்கிறதுக்கு தயாராயிடுவாங்க. இப்ப அவங்க கைய புடிச்சுக்கிட்டு ஹீரோ வந்து உள்ள கூட்டிட்டு போயிடுவாரா. அங்க உள்ள போனோனே சித்திக்காரவங்களுக்கு இவங்கள பார்த்தாலே சுத்தமா பிடிக்காது. இப்ப இவங்களுக்குன்னு ஒரு பொண்ண பார்த்து வச்சிருப்பாங்கல்ல, அந்த பொண்ணுக்கு ஹீரோயின சுத்தமா பிடிக்கல. ஆனா அந்த பொண்ணுக்கு நல்லா தெரியும், ஹீரோயின் வந்துட்டு அவங்க ஆஃபீஸ்ல ஹீரோக்கு ஒரு செக்ரட்டரியா வேலை பார்க்குறவ தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால கூட இவனுக்கு பிடிச்சிருக்குமோன்ற மாரி அந்த பொண்ணும் நினைச்சிட்டு இருக்கும். ஹீரோட அப்பாக்கா சுத்தமா பிடிக்கல. "நீ இந்த கல்யாணத்த பண்ணிக்கவே கூடாது. ஒரு காலமும் அத நான் ஒத்துக்க மாட்டேன்னு" அவரு ஒரு பக்கம் கத்திட்டே இருப்பாரு. "உங்களோட சம்மதம் எனக்கு தேவையே இல்ல" அப்படின்ற மாரி சொல்லவும், "இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சு அப்படின்னா, இனிமே நான் உனக்கு அப்பனும் இல்ல, நீ எனக்கு புள்ளையே இல்லன்னு" சொல்லும்போது, "எனக்கு இப்படிப்பட்ட அப்பாவே தேவையில்ல" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அப்பா, அம்மாவனுக்குள்ள பயங்கர சண்டையா போயிடும். ஹீரோ பார்த்தீங்கன்னா, கோச்சுக்கிட்டு வெளிய வரும்போது, மறக்காம ஹீரோயின் கைய புடிச்சுட்டு கூட்டிட்டு வந்துருவாரு. இங்க வந்து கார்ல வந்து உட்கார்ந்தோன பார்த்தீங்கன்னா வந்துட்டு, "இதெல்லாம் நடிப்புக்கா, எனக்கு ஒண்ணுமே புரியலன்ற" மாரி ஹீரோயின் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, "நம்ம பண்றது எல்லாமே ட்ராமான்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. அதனால நாளைக்கே உன்னோட வீட்டு பத்திரத்த எடுத்துட்டு வா. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு" ஹீரோ சொல்றாரு. ஏதாவது கல்யாணமா? அதாவது அவங்களோட ரூல்ஸ் படி வந்துட்டு வீட்டு பத்திரம் அந்த மாரி ஏதாவது வந்து ஒரு ஐடி ப்ரூஃப்க்கு வேணும் போல இருக்கு கல்யாணம் பண்றதுக்கு. அந்த மாரி கேட்கவும், இப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "கல்யாணம்னா நீங்க என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க? எங்க பாட்டி செத்து போறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. கல்யாணம்
பண்ணுறதா இருந்தால் நம்மளை நேசிக்கிறவங்க, அதுவும் உண்மையாக நேசிக்கிறவங்கள தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம லைஃப் வந்து நல்லா இருக்கும். அதுவும் ஒரு கைண்ட் பர்சனாக இருக்கணும், நல்ல குணமாக இருக்கணும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் திடீர்னு கல்யாணம்னு சொல்கிறீங்க, எப்படி பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லும்போது, ஓ அப்போ நான் வந்து கைண்ட் பர்சன் இல்லை, நான் ஒரு நல்ல ஆளே இல்லை, நீ சொல்ல வரியான்னு கேட்கவும், இல்லை இல்லை நான் அப்படி சொல்ல வரல, கல்யாணங்கிறது வேற அப்படி இப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லவும், இப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா, இப்போ நம்மளுக்கு நடக்க போகிற கல்யாணமே ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி தான். அதாவது ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு நம்ம பண்ணிக்கிற விஷயம் தான். அதனால வந்துட்டு நீ இதை ஒரு பெருசாக எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சும்மா இல்லாமல் சொல்லிடுவார், இந்த மாதிரி வந்து என் சித்தி வந்து ஏதோ பிளான் பண்ணுறா, அந்த பிளானில் வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணை வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணணும் கொள்ளணும்னு ஏகப்பட்ட இது நடந்துட்டு இருக்கு, அதுலேருந்து நான் வெளியே வர்றதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். அன்னைக்கு அந்த ரூமில் தங்கினது கூட அந்த பொண்ணாக தான் இருக்கும். அதனால இந்த பிரச்சனைலேருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம கல்யாணம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோனுக்கு புரியுது, அன்னைக்கு அந்த பொண்ணு இல்லையே நம்ம தானே இருந்தோம் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தெரியுது. இருந்தாலும் யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னு, நீ ரொம்ப யோசிக்காத, இது நம்மளுக்கு ஒரு என்னோட தேவைக்காக தான், அதாவது இப்போ இதுலேருந்து நான் தப்பிக்கணும், இந்த அதாவது என்ன சொல்கிறது, இந்த சூழ்ச்சியிலேருந்து இதுக்கு நீ ஒத்துக்கிட்ட அப்படின்னா வந்து உனக்கு மில்லியன் கணக்கில் நான் பணம் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நீ உன் லைஃப்பை வந்து எப்படி வேணுமோ அப்படி நீ அமைச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோனுக்கு இப்போ இதை யோசிச்சு பார்க்குறாங்க. ஏற்கனவே அவங்க வீடு வேறு அடமானத்தில் இருக்குது, அவங்க ஆன்ட்டிக்கு வேறு பணம் கொடுக்கணும், அக்காவை வேறு மீட்டு கூட்டு போகணும், இந்த பணம் மட்டும் கிடச்சதுன்னா வந்து எல்லா வேலையுமே இதாகிரும், அதுக்கப்புறம் நம்ம வேறு ஆஃபீஸ் கூட போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஓகேன்னு சொல்லிடுவாங்க. என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் ஓகேவாயிடுச்சுல்ல, இப்போ ஹீரோயினை வந்துட்டு நம்ம அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணோன்னா தன்னோட வீட்டில் வந்து சந்தேகம் வந்துடும்ல, அதனால வந்துட்டு நீ இனிமேல் வந்து கல்யாணம் முடிச்சு அதுக்கப்புறம் அவங்க நம்புற வரைக்கும் நீ என் கூட தான் ஸ்டே பண்ணி ஆகணும்னு சொல்லவும் ஹீரோயின் தான் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்களே இந்த விஷயத்துக்கு. அதனால ஹீரோ வீட்டுக்கே வந்துடுறாங்க. வந்தவொடனே பார்த்தோன்னா இப்போ அவங்க எந்த ட்ரெஸ்ஸுமே எடுத்துகிட்டே வரலையா, சரி போய் நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்னு ஹீரோயின் வந்து போகிறாங்க. அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு நின்றுட்டே இருப்பாங்க. அப்போ பாத்ரூம் வரைக்கும் போயிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு ட்ரெஸ் இருக்காது. ஒன்று ஹீரோ தான் அவரோட ஷர்ட்டை வந்து கொடுப்பாரு. அந்த ஷர்ட்டை வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் வந்து டவல் எடுக்க மறந்துருப்பாங்க. ஹீரோ தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருப்பாரு. கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த டவலை வாங்கிட்டு அந்த ஷர்ட்டை போட்டு வந்து அது குட்டியாக வேற இருக்கும். ஹீரோயின் இப்போ என்ன நினைப்பாங்கன்னா, நீ என்ன நினைப்பானோ தெரியலையே, வேணும்னு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவனை மயக்க பார்க்குற எதுவும் நினச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே வந்துட்டே இருப்பாங்க. அப்போ தான் ஹீரோக்கு ஒரு கால் வரும். அவங்க அசிஸ்டன்ட் தான் கால் பண்ணுவார். என்ன சொல்வாருன்னா, இந்த மாதிரி ஒருத்தர் வெளிநாட்டில் இருந்தால் வராரா சொல்லியிருந்தார்ல, இப்போ வந்து அவர் வந்து ஊருக்கு வந்துட்டாரு, அவர்கிட்ட இந்த வேலையும் கொடுத்தாச்சு, இன்னும் 2 மணி நேரத்துக்குள்ளே அதை வந்து யாருன்றதை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோக்கு ரொம்பவே குஷியாயிடும். இந்த நேரம் தான் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதாவது ஹீரோ கொடுத்த டவலை கையில் எடுத்துக்கிட்டு அந்த சட்டையை வேற குட்டி சட்டையை போட்டுக்கிட்டு வெளியே வருவாங்க. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ இதை நினச்சிருவாங்க. பயந்து பயந்து வந்து அந்த டவல் வலிக்கு திரும்பவும் ஹீரோ மேலேயே தான் போய் விழுறாங்க. ஹீரோ உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. இன்னும் ஹீரோயின் திரும்ப எந்திரிக்கிறாங்களா, எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது தடுமாறி தடுமாறி விழவும் ஹீரோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீ எந்திரிச்சா தானே விழுவ அப்படின்னு சொல்லி நினச்சாரு என்னமோ தெரில, இடுப்பை வர கெட்டியமாக பிடிச்சிக்கிறாரு. இதை பார்த்தோட ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்ன இவன் இப்படி வர பிடிச்சிக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் நினச்சிட்டே இருப்பாங்களா. அந்த டைம் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோக்கும் ஒரு மாதிரி ஆகிடுது, ஃபீலிங்ஸ் ஆகிடும். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஹீரோயினுக்கு கிஸ் பண்ண போகிறாரு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை நம்மளை சோதிக்கிறானோ, நம்ம வந்து இந்த மாதிரி தப்பான பொண்ணுன்னு சோதிக்க தான் இந்த மாதிரி பண்ணுறோன்னு நினச்சிக்கிட்டு ஹீரோனை அவர் தள்ளி விட்டு வேகமாக அங்கேருந்து எந்திரிச்சு ஓடிடுறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தப்பிச்சோம் பொழைச்சோன்ற மாதிரி ஹீரோயின் இருந்துடுறாங்க. மறுநாள் ஆஃபீஸ்க்கு கிளம்பி ஹீரோயின் வந்துட்டு இருப்பாங்களா. ஹீரோக்கு இப்போ ஒரு மாதிரி டிஸ்டர்பாக தான் இருக்கும். ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்தவுடனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க ஆஃபீஸ்க்குள்ளே கூட நுழையிறதுக்கு முன்னாடி அவங்க ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து ஹீரோயினை பார்த்துருவாரு. ஆனால் ஹீரோவோட ஸ்டெப் மாம் இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆஃபீஸ்க்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க இங்கே வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ அவர் அவங்க யாருக்காக வெயிட் பண்ணுவாங்கன்னா ஹீரோயினுக்காக தான். ஏன்னா முதல் நாள் கூட்டு வந்து காட்டிட்டாரா, இப்போ இந்த பொண்ணு வந்து செக்ரட்டரின்ற விஷயம் வேறு தெரிஞ்சிடுச்சு, உன்னை இவளை தனியாக மீட் பண்ணி பேசணும்னு சொல்லிட்டு காரில் ஏறுன்னு சொல்லவும் அவங்களும் ஹீரோவோட ஸ்டெப் மதர் தானே அப்படின்ட்டு அவங்களும் காரில் ஏறிடுவாங்க. இந்த விஷயத்தை வந்து அந்த அசிஸ்டன்ட் பார்த்து ஃபோட்டோ எடுத்து ஹீரோக்கு அனுப்பி விட்டுருவாரு. இன்னொரு பக்கம் இவங்க ஹீரோயினை கூட்டு போய் பேசுவாங்க. அவங்களுக்கு நிறைய பணமும் கொடுப்பாங்க. இந்த பணத்தை எடுத்துக்கோ, நீ அவனை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் வந்து முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பணத்துக்காக தானே நீ அவன் கூட இருக்க, அது எவ்வளோ பணமானாலும் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லவும், இல்லை எவ்வளோ பணம் கொடுத்தாலும் நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு எந்திரிச்சு வருவாங்களா. வரும்போது பார்த்தோன்னா அவங்களுக்கு யோசிச்சுட்டே இருப்பாங்க, இப்போ இவ்வளோ பணம் நம்மளுக்கு தேவைப்படுது, அதை வாங்கிக்கலாமான்னு மனசு ஃபுல்லாக அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் ஹீரோ மேலே பயம் இருக்கும். அதனால் வந்துட்டு அதை எடுக்காமல் அப்படியே வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் நேராக கிளம்பி வந்துட்டு அவங்களோட ஆன்ட்டி வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஏன்னா ஹீரோ வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் புக்கு கேட்டிருப்பார்ல, அதை வாங்கணும்னு சொல்லிட்டு அங்கே போயிருப்பாங்களா. அவங்க அக்கா தான் வந்து கதவை திறப்பாங்க. அவங்க அக்காவோட கையை பார்க்கும்போது அவங்க வேலை செஞ்சு கையெல்லாம் ஒரு மாதிரி இதாக இருக்கும்ல, அதை பார்த்தோன்னே இன்றைக்கும் நீ தான் எல்லா வேலையும் பார்க்குறியா அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவங்க உடனே அதை கையெல்லாம் ஃபுல்லாக மூடுற மாதிரி அந்த ஷர்ட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் வீட்டு வேலை தானே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க தங்கச்சிக்கிட்டே எதுவுமே சொல்லிக்க மாட்டாங்க. அப்புறமா உள்ளே வந்து உட்காரும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஆன்ட்டி வந்து சும்மாவே இதாக தான் பேசும், இப்போ ரொம்ப கொஞ்சம் இதாக பேசும். அப்போ இவங்க என்ன கேட்பாங்கன்னா, எனக்கு அந்த புக்கு வேணும், அதாவது வீட்டு பத்திரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எதுக்கு இப்போ வீட்டு பத்திரத்தை வாங்கிட்டு அப்படியே ஏமாற்றிட்டு போகலான்னு பார்க்குறியா, அதெல்லாம் கொடுக்கவே முடியாது, பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு போகிற வழியை பாருன்னு சொல்லவும் இப்படியே சண்டை போட்டுட்டே இருப்பாங்களா. ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதோட அவங்க கிளம்பலான்னு நினைக்கும் போது ஹீரோ கால் பண்ணுவார். கால் பண்ண உடனே நீ எங்கே இருக்கன்னு கேட்கும்போது அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை இன்னைக்கு அந்த புக்கு கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறேன்னு, நீ எங்கே இருக்க
இருக்கேன்னு சொல்லுன்னு சொல்லும்போது நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சொல்லிடுவாங்க. நேராக இப்போ ஹீரோவும் அங்கே கிளம்பி வந்துருவாரு. ஆரோ அப்படின்னு நினச்சி தான் அவங்க ஆன்ட்டி வந்து ரொம்ப திமிரா பேசுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினோட பாஸ்ன்னு தெரிஞ்சோன்னு ரொம்ப அப்படியே பம்பி பேசுகிற மாதிரிலாம் பேசுவாங்க. அப்போ ஹீரோ வந்து கேட்பாரு, உனக்கு நீ எவ்வளோ கடன் கொடுக்கணும் அவங்களுக்குன்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லவும் ஹீரோ ஒரே செக்கில் அதை எக்ஸ்ட்ராவே எழுதி அதை டபுள் மடங்காக கொடுப்பாரு. அவ்வளோதான் அவங்க ஆன்ட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியாது. அதை கொடுத்துட்டு அந்த பத்திரத்தை அவகிட்ட கொடுங்கன்னு வாங்கி கொடுத்துருவாரா. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அக்கா இனிமேல் இங்கே இருக்க மாட்டாங்க, அவங்களும் நீயும் ஸ்டே பண்ணுறதுக்கு வேறு வீடு நான் ரெடி பண்ணுறேன், இப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துருவார். காரில் வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட கேட்பாரு, எங்கள் ஆன்ட்டி வந்து உன்ட்ட பேசினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் அவங்களா தான் காலையில் வந்தாங்க கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு என்ன பேசினாங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, உங்களை விட்டு போக சொன்னாங்கன்னு. நீ என்ன சொன்னேன்னு கேட்கும்போது, இல்லை முடியாதுன்னு சொல்லிட்டேன்னு சொல்லவும் ஹீரோக்கு ஒரு பக்கம் ஒரு மாதிரி சிரிப்பு தான் வரும். ஏன்னா ஹீரோக்கு வந்துட்டு இவங்களை லைட்டாக பிடிச்சிருக்கும். அதனால் அவர் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோ வந்து என்ன கேட்பாருன்னா, எதுக்காக அவங்க பணம் கொடுக்குறேன்னு சொல்லி நீ போகலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க வந்து பாதி அமௌண்ட் தான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, ஆனால் நீங்கள் அதை விட டபுளாக எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்களா, அப்புறம் எப்படி போக முடியும்னு சொல்லவும், என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரா. இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது, நீங்கள் ஒரு நல்ல பர்சனாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு நல்ல மனசு உள்ளவராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு ஹெல்ப்னு ஒரு விஷயத்தை கேட்கும்போது எப்படி நான் போக முடியும் அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு இப்போ லைட்டாக திரும்பவும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோனை கூட்டிகிட்டு வருவார். ஹீரோனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரா. வீட்டுக்கு வந்த ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பசிக்குது, வீட்டுக்கு வந்து கூட்டு வந்தால் போதுமா, சாப்பிடணும்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. இவங்க ஒரு ரூமில் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க, ஹீரோ ஒரு ரூமில் ஸ்டே பண்ணிட்டு இருப்பாரு. எவ்வளோ நேரம் நம்ம எப்படியே தனியாகவே இருக்கிறது, ரொம்பல பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பேசாமல் ஏதாவது சமைப்பாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எதுவுமே சமைக்க தெரியாதே, அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி பேசாமல் இப்போ கிச்சனுக்கு போவோம், தெரிஞ்சதை எடுத்து போடுவோம், ஏதாவது ஒன்று வரும் அதை சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போனால் நிறைய தடவை ட்ரை பண்ணுறாங்க. அடுப்பு தீஞ்சு தீஞ்சு போயிட்டு அவங்கள எதுவுமே சமைக்க முடியல. வீடு ஃபுல்லாக புகையாக போயிடுது. இந்த புகையாக ஆனதுக்கப்புறம் ஹீரோ வந்து எட்டி பார்க்குறாரு. என்ன ஆச்சு, எதுவும் தீ பிடிச்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை நான் சமைக்க ட்ரை பண்ணேன், அது இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லவும் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, நீ இங்கேருந்து போ, நான் எதாக இருந்தாலும் நான் சமைச்சு கொண்டு வரேன்னு சொல்லவும் ஹீரோ அங்கேருந்து பயந்துக்கிட்டே வந்து உட்காந்துறாங்க. இப்போ ஹீரோ போகிறாரு, சமைக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் சூப்பராக ஒரு டிஷ் வந்து ரெடி பண்ணிடுறாரு. ஹீரோனுக்கு கொண்டு வந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசையாக சாப்பிட்றாங்க. அந்த ஃபுட் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, உங்களுக்கு சமைக்கலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வார்னா, எனக்கு எல்லாமே சமைக்க தெரியும், எல்லாமே எனக்கு எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தடவை நீ வந்து கிச்சனுக்கு போய் இந்த மாதிரி என் கிச்சனை வந்து நாசம் பண்ணாத, எங்கள் அம்மா அதை ஆசையாக வந்து வச்சுருந்தது, அது நாசமாகிறத நான் விருப்பப்படலை, உனக்கு ஏதாவது சமைக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா நாளையிலேருந்து ஒரு ஆன்ட்டியை வர சொல்கிறேன், அவங்களுக்கு எல்லா டிஷ்ஷும் தெரியும், அவங்க கிட்டேருந்து கேட்டு பழகிக்கோ, இல்லை நீ சொல்லு அவங்க செஞ்சு தருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இப்போ இப்படி இந்த நாள் போயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து மறுநாளே கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொன்னார்ல, இப்போ அந்த பத்திரமும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ அதெல்லாம் வச்சு இவங்க 2 பேருக்கும் கல்யாணமும் ஆயிடுது. இப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, சரி வா ஆஃபீஸ்க்கு போகலான்னு சொல்லும்போது, இல்லை என்னதான் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி பேசி வச்சு அக்ரிமெண்ட் போட்டு தானே கல்யாணம் பண்ணியிருக்கோம், அதனால் ஆஃபீஸ்க்கு போகும்போதெல்லாம் அப்படிலாம் போவேனா, நீங்கள் முன்னாடி போங்க நான் பின்னாடி அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. உன்னை ஹீரோ என்ன பண்ணுவார், அவங்க கழுத்தை பிடிச்சி எழுதிட்டு வருவாரா. வந்த உடனே 2 பேரும் ஒன்றாவே காரில் வந்துட்டு இப்போ ஆஃபீஸில் வந்து இறங்குவாங்க. இறங்கும் போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அங்கே வேலை பார்க்குற ஒரு லேடி பார்த்துருவாங்க. அவங்களுக்கெல்லாம் அதாவது ஹீரோயின் வந்து ஹீரோ மடக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான்னு இந்த மாதிரி அதிகமாக பரப்பி விடுறது இவங்களோட வேலையாக தான் இருக்கும். என்னடா இது ரூமர்னு நினச்சா இது உண்மையிலேயே அவன் வந்து இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிட்டான் போலயே, இவங்க 2 பேரும் உண்மையிலே லவ் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் இதெல்லாம் தாங்க முடியாது. இதுக்கு ரொம்பவே கோவமாக இருக்கும். ஸோ இதை இப்போ இதெல்லாம் கெடுக்கணும், ஹீரோ கிட்ட இப்போ இவளுக்கு ஒரு பேர் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னு யோசிக்க வைப்பேன். அந்த ஆஃபீஸ்லேயே வந்துட்டு ஒரு பையன் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பான் ஒரு ஆள். அவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பான், எல்லா பொண்ணுங்ககிட்டே அந்த மாதிரி பேசுறது கொள்றதுன்னு இருப்பான். ஸோ அந்த பையன்கிட்ட போயிட்டு இந்த ஃபைலில் சைன் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இந்த லேடி வந்து அனுப்புவோம். அப்போ ஏதாவது அவங்க 2 பேர் பண்ணுவாங்க. அப்படி பேசும்போது ஹீரோ வந்து பார்க்க வைக்கலாம் கொள்ளலான்ற மாதிரி பிளான் பண்ணதோ என்னமோ. அதனால் ஹீரோயினுக்கும் அதெல்லாம் வந்து அவங்க யோசிக்கலாம். இவங்க சொல்லவும் அவங்களும் அங்கே போவாங்களா. இதை வந்து ஃப்ரெண்டு வந்து ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து பார்த்துருவாங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்டுருவாங்க, இது வந்து நீ தானே இந்த வேலையில் பண்ணணும், இது எதுக்கு இவகிட்ட கொடுக்குறேன்னு சொல்லும் போது, நான் ஒன்றும் ஆசைப்பட்டு வேலையெல்லாம் கொடுக்கல, ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை தான் போய் சைன் வாங்கிட்டு வர சொன்னார், உங்கள் பாஸ் தான் உங்களுக்கு சொன்னது, அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம்னு சொல்லவும் ஹீரோயினும் சரி ஓகே நான் போய் வாங்குறேன் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அவர் தான் 2 மணி நேரத்தில் கண்டுபிடிக்கிறோன்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் கண்டுபிடிச்சி எடுத்ததில் பார்த்தோன்னா என்ன தெரியுதுன்னா, ஹீரோயினும் ஹீரோவும் ரூம்குள்ளே போகிறது தெரியுது. ஆனால் ரூமுக்குள்ளே போன ஹீரோயின் திரும்ப வெளியே வரவே இல்லை அப்படின்றது தெரியுது. இப்போ ஹீரோக்கு இப்போவும் ஹீரோயின் மேலே அவருக்கு சந்தேகம்லாம் இல்லை. ரூமுக்குள்ளே இருந்த ஹீரோயின் ஏன் திரும்ப வரல அப்படின்னு தான் அவர் யோசிக்கிறாரை தவிர்த்து அந்த பொண்ணு யாருன்றது இன்னும் அவர் யோசிச்சுட்டு தான் இருப்பார். இன்னும் அந்த சைன் வாங்குறதுக்காக அங்கே போயிருப்பாங்களா. இப்போ ஹீரோக்கு வந்து ஹீரோயின் கிட்ட ஓப்பனாக கேட்கணும், எதுக்காக நீ ரூம் விட்டு வெளியே வரல, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்றத கேட்கணும். ஆனால் இன்னும் வரைக்கும் ஹீரோயின் மேலே அவருக்கு எந்த டவுட்டும் வரவே இல்லை. அதனால ஹீரோயினை பார்க்கறதுக்காக இப்போ ஆஃபீஸ்க்கு வருவாரா. இங்கே ஹீரோயின் இருக்க மாட்டாங்க. அவங்க எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவங்க வந்து இந்த ஆளை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க, அது பக்கத்து ஆஃபீஸ் அங்கே சைன் வாங்க போயிருக்காங்கன்னு ஹீரோக்கு வந்து இதெல்லாம் யாரோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த லேடி இருக்காங்கல்ல அவங்களோட வேலை தான் இதெல்லாம், இது எதுக்கு அப்போ ஹீரோயின் கிட்ட கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு சொல்லவும் அவங்க அப்படியே சமாளிப்பாங்களா. நாளையிலேருந்து இந்த ஆஃபீஸில் உன்னை நான் பார்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சத்தம் போட்டுருவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோவும்
ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் 2 பேரும் பேசிட்டு இருக்கிறது அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்டுருவாங்க. அதாவது இவங்க 2 மணி நேரமா ஹீரோயின் உள்ள போய் 2 மணி நேரமா வரல அப்படின்ற விஷயத்த கேட்டுட்டு ஹீரோயின் கிட்ட எப்படியாவது சொல்லணும்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணுவாங்க. ஹீரோயின் அந்த ஆளை கூட இன்னும் மீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்குள்ள கால் பண்ணிட்டு எங்க இருக்கேன்னு கேட்கவும் அங்கேயே இரு நான் நேரா வரேன்னு சொல்லிடுவாங்களா. இவங்க ஃப்ரெண்டு நேரா வந்து ஹீரோயின் கிட்ட நீ 2 மணி நேரம் உள்ள போன அதுக்கப்புறம் வெளியே வரலன்னு பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லவும் இதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு அவ்வளோதான் இங்கேயே எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப பதற ஆரம்பிச்சிருவாங்க. நான் வந்து சொல்லியிருப்பாங்கன்னா ஹீரோ வந்து உன்னை தேடிட்டு இருக்கிறதே வந்து நீ 2 மணி நேரமா உள்ள என்ன பண்ண எதுக்காக நீ வெளியே வரல எந்த பக்கமா நீ வெளியே போன எப்போ வெளியே போனன்னு உன்னை பற்றி கேட்கறதுக்கு தான் அப்படின்னு ஒன்று ஹீரோனுக்கு எந்த பக்கம் ஓடினா வீடு வரும்னு தெரியலன்ற மாதிரி முழிச்சிட்டே இருப்பாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துருவாரா வந்தவர் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வேகமாக போகிறத பார்த்துட்டு இப்போ ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கேன்னு கேட்கும்போது இல்லை எனக்கு அர்ஜென்ட்டாக லீவ் வேணும்னு சொல்லும்போது ஓகே லீவ் போட்டாலும் வீட்டுக்கு தானே போகிறேன் போகும்போது நீ என்ன பண்ணுற எனக்கு இந்த மாதிரி இன்னைக்கு ஃபுட்டெல்லாம் சாப்பிட வேண்டியது இருக்குது ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நீ வாங்கிட்டு போ அந்த ஆன்ட்டி வந்து சமைப்பாங்க இல்லை நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் சரின்ட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு இருக்காங்களா அவங்க தனியாக ஹீரோயினை கூப்பிட்டு என்னடி நடக்குது அவர் எதுக்காக அந்த ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போக சொல்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டதே இன்னும் ஃப்ரெண்டுக்கு தெரியாது. அப்போ தான் ஹீரோயின் சொல்லுவாங்க இல்லை நாங்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. என்னடி சொல்கிற நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ அவர் கூடவே இருக்கியா எவ்வளோ பெரிய விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்க அது போக நீ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் வேற மாட்டிகிட்டு இருக்க இப்போ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சா உன்னை இல்லாமல் இப்போ நானும் இல்லை அந்த பிரச்சனையில் மாட்டிக்குவேன் எதுக்காக இந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. ஒன்றுமே புரியல இப்போ எப்படி தாண்டி இதெல்லாம் சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாங்கன்னா வேற வழியே கிடையாது ஒரு பொய் சொல்லிட்டு இல்லை இன்னும் 999 பொய் இருக்குது அதே மாதிரியே சொல்லிக்கிட்டே இரு வேற வழியே கிடையாது எங்கேயாவது நம்ம உண்மையை சொன்னோன்னா உன்னோட சேர்த்து இப்போ நானும் மாட்டிக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் திரும்பவும் நம்ம போய் தான் சொல்லணுமான்னு ஹீரோயின் நினச்சிக்கிறாங்க. அதோட பதட்டத்தோடு இருக்காங்க. ஏதோ ஜாமான்லாம் அவர் சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்க. ஆனால் கிச்சன் பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா. ஆனாலும் இவங்க ஒரு யோசனையிலே இருந்ததுனால ஹீரோ இப்போ என்ன நினைப்பானோ தெரியல என்ன கேட்பானோ தெரியலன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சூப்பு மாதிரி வச்சு கிண்டிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோவும் வந்துடுறாரு. இவங்க கிச்சனுக்குள்ளே நிற்கிறதையும் பார்த்துறாரு. பார்க்குறப்ப இவன் ஏன் பதட்டத்தோடையே இருக்கா ஏன் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கும் ஹீரோ ஒரு சத்தம் தான் கொடுப்பாரு. உடனே அவங்க கையில் வச்ச கரண்டியை கீழே போடுவாங்களா. சூடாக இருந்தது அவங்க காலில் பட்டு கால்லாம் காயமாக போயிடும். உன்னை ஹீரோ வந்துட்டு நேராக அவங்க காலை பார்ப்பார். உன்னை தான் நான் கிச்சன் பக்கம் வர வேணான்னு சொல்லியிருக்கேன்ல எதுக்காக நீ வந்த இங்கே பாரு எப்படி செவந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சின்ன பிள்ளையை தூக்கி அந்த இதில் உட்கார வைப்பாங்களா அந்த திட்டில் அந்த மாதிரி ஹீரோயினை உட்கார வச்சுட்டு நீ ஏன் ஏதோ தப்பு செஞ்ச மாதிரியே பதட்டமாகவே இருக்க தப்பு செஞ்சவங்க தான் இந்த மாதிரி பதட்டத்தோடு இருப்பாங்க நீ ஏதாவது தப்பு பண்ணேன்னு கேட்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா. சரி ஓகே அன்னைக்கு 2 மணி நேரம் அந்த ரூமில் வந்து நீ இருந்திருக்க எப்போ நீ வெளியே வெளியே எப்போ வந்தேன்னு கேட்கும்போது 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நான் வெளியே வந்தேன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்போ 2 மணி நேரமாக நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரே வாமிட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அதெல்லாம் நான் க்ளீன் பண்ணுறதுக்கே 2 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு பக்கம் பேசிகிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஒன்றும் புரியல. அந்த டைம் ஹீரோயினுக்கு வந்து அவங்க அக்கா கால் பண்ணவும் அட்டன் பண்ணி பேசுன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க அக்காவுக்கு வந்துட்டு இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருக்க விஷயம் வந்து தெரியுது. எப்படின்னா ஹீரோ வந்துட்டு இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ண விஷயத்தை வந்து இப்போ நெட்லலாம் அப்படியே பரப்பி விடுவாங்களா அந்த மாதிரி பரப்புறாரு. ஏன்னா இது உண்மையான கல்யாணம் அவங்க சித்தி வந்து இதை நம்பணும் அப்படின்றதுக்காகவே எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா விஷயம் முடிஞ்சிடும்ல அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. அப்படிதான் அவங்க அக்கா வந்து இதை பார்த்துட்டாங்க. அவர் தானே அவங்க அக்காவையும் காப்பாற்றிருக்காரு. உடனே ஹீரோயினுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க இந்த மாதிரி உனக்கு கல்யாணம்னு சொல்லி போட்டிருக்கே அதெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லை அது வந்து சும்மா தான் சொல்ல ஆரம்பிப்பாங்களா. அதுக்குள்ளே ஹீரோ வந்துருவார். இங்கே பாரு இப்போ நம்மளுக்கு நடந்த கல்யாணம் பொய்யான கல்யாணம் நீ சொல்லி யாருக்காவது தெரிஞ்சு என் சித்தியால் எனக்கு திரும்ப ஏதாவது பிரச்சனை வந்தது உன் தோலை உரிச்சு போடுவோம் பார்த்துக்க. அதனால இது உண்மையாகிறதும் இதை பொய்யாக்குறதும் நான் மட்டும்தான் அந்த முடிவை எடுக்கணும். இது யார் கேட்டாலும் உண்மையான கல்யாணம் தான் அதை தவிர நீ வேறு எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மிரட்டி விட்டுறாரு. உடனே வந்துட்டு இவங்களும் ஹீரோயினும் லைனில் அவங்க அக்கா இருக்காங்களா ஆமாம் இது உண்மையான கல்யாணம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே அவங்க அக்கா என்ன கேட்பாங்கன்னா அவர் உனக்கு எவ்வளோ நாள் தெரியும் இப்போ கொஞ்ச நாளாக தானே வேலை பார்த்துட்டு இருக்க அதுக்குள்ளே நம்பி எப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே எதுவுமே பதில் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. உடனே ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. பேசின ஹீரோ பார்த்தீங்கன்னா கிளம்பி வெளியவும் போயிடுறாரு. இவங்களுக்கு அடிபட்டிருக்கிறதுனால அதாவது காலில் அடிபட்டிருக்குல்ல அதை வந்து சூடு பட்டுச்சு லைட்டாக அதுக்காக நீ வேலைக்கும் வர வேணா வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ ஹீரோயினுக்கா இவன் எதுக்காக இப்படிலாம் பேசிட்டு போகிறான்னு ஒன்றுமே புரியாமல் தான் முழிச்சிட்டே இருப்பாங்க. அந்த டைம் தான் கொஞ்சம் நேரத்தில் சரி ரெஸ்ட் எடுப்போன்ட்டு வீட்டில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா கதவு யாரோ தட்டுற மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தா ஹீரோ தான் ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணியிருப்பார். ஒரு ஆன்ட்டி வந்திருப்பாங்க. இந்த ஆன்ட்டி வந்து அவங்க ஸ்டெப் மதர் அவங்க அப்பா அந்த வீட்டில் வந்து 10 வருஷம் கிட்ட வேலை பார்க்குறவங்க. இவங்க கொஞ்சம் நல்ல கேரக்டர் தான் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா இவங்களுக்கு வேலையெல்லாம் சரியாக தெரியல அதனால நீங்கள் அவளை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள உள்ளே அனுப்பிட்டு அவர் வெளியே கிளம்பியிருப்பார். இப்போ இவங்க வந்துட்டு இருக்கவும் ஹீரோயினுக்கும் ஓகே அவங்க மிச்ச வேலையெல்லாம் பார்த்துக்கிறாங்க சமைக்கிறதுக்கும் ஆள் வந்துட்டாங்க நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. சும்மா இருந்த ஹீரோயின் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோன்லலாம் வீடியோஸ் எல்லாம் பார்த்து பார்த்து சிரிச்சிட்டே இருப்பாங்க. இதை அந்த ஆன்ட்டி பார்த்துருவாங்க. அவங்களுக்கு என்னென்னா பணக்காரவங்கலாம் சிரிக்கவே மாட்டாங்க ரொம்ப உருன்னு தான் இருப்பாங்க. இந்த பொண்ணு என்ன சிரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதுக்காகவே ஹீரோயினை பிடிக்காது. ஹீரோனா இதை தெரிஞ்சுக்க அவங்க பாட்டுக்கு சிரிச்சு வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்ன இப்போ எதுக்கு மதியத்துக்கு என்ன சமைக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்டு கேட்பாங்களா. ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா எதுவுமே வேண்டாம் காலையில் சமைச்சதே மிச்சம் இருக்குது நான் அதே சாப்பிட்டுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இதுவும் அவங்களுக்கு பிடிக்கல. பணக்காரவங்களாம் அப்பப்போ ஏதாவது ஒரு மெனு
திடீர்னு குடுத்துட்டே இருப்பாங்க. அந்த மாரி தான் செய்வாங்க. இந்த பொண்ணு என்ன மீந்து போனத சாப்பிடுறேன்லாம் சொல்லுது. இப்படி ஒரு பொண்ண போய் சார் கூட்டிட்டு வந்துட்டாரே! அப்படின்ற மாரிலாம் இவங்க நெனைப்பாங்க. ஏன்னா, அவங்க ஸ்டெப் மதருக்கு இவங்க ரொம்பவே விசுவாசமா இருக்கவங்களா இருப்பாங்க. அம்மா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த பொருளெல்லாம் தூசியே இல்லாத பொருளெல்லாம் துடைக்கிறேன்ற பேர்ல பொறுமையா அந்த அம்மா வேல பார்த்துட்டு இருக்கும். அப்ப அங்க ஒரு பூஜாடி மாரி இருக்கும். அது ரொம்ப காஸ்ட்லியான பூஜாடியா இருக்கும். அத தூக்கவே முடியாது. ரொம்ப வெயிட்டா வேற இருக்கும். இப்ப அவங்க அத வேற தொடச்சுக்கிட்டு இருப்பாங்களா, அப்ப ஹீரோயின் என்ன நெனச்சுப்பாங்கன்னா, அத தூக்குறதுக்கு அவங்க சிரமப்படுறாங்க போல இருக்கு. போய் சும்மா தானே இருக்கோம், ஃபோன் பார்த்துட்டு இருக்கோம், போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற பேர்ல வருவாங்க. நீ இதெல்லாம் தொடாத விடுன்ற மாரி அவங்க சொல்லிட்டே இருப்பாங்களா, இல்ல பரவால்ல ஆன்டி உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்ற மாரி ஹீரோயின் புடிச்சு இழுக்க, ஹீரோயின் கிட்ட இருந்து வேகமா அவங்க ஏதோ அவங்களுக்கு பிடிக்கல இந்த மாரி ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்தது. வேகமா புடிச்சு இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா, கீழ விட்டுருவாங்க. அது உடைஞ்சு போயிடும். டக்குனு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுமா, டக்குனு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எதுக்காக இப்படி அவசரப்பட்டு இத போட்டு கீழ போட்டு உடைச்சன்ற மாரி ஹீரோயின் கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சுருவாங்க. நான் எப்ப இத பண்ணேன் அப்படின்ற மாரி அவங்க கேட்பாங்க. நீ தான் பண்ண, நீ தான் பண்ணன்னு சொல்லிட்டு அவங்க சத்தம் போட்டுட்டு இருக்கும்போதே ஹீரோ வந்துருவாரு. என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உடனே அவர் முன்னாடி வந்துட்டு நம்ம மேல பழி ஏத்துக்கிட்டா அவருக்கு நம்ம மேல நல்ல அபிப்பிராயம் வரும்ன்ட்டு இந்த ஆன்டி என்ன பண்ணுனா, இல்ல ஹீரோயின் தான் இல்ல இத நான் தான்ப்பா தெரியாம உடைச்சுட்டேன்ற மாரிலாம் சொல்லுவாங்களா. உடனே வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஹீரோயின் திரும்பவும் சொல்லுவாங்க. இத நிஜமாவே நான் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. உடனே அந்த ஆன்டி என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பணக்காரவங்களுக்கு தான் ஒரு பொருளோட அருமை தெரியும். இது எவ்ளோ காஸ்ட்லியான பொருள்ன்றது வேலை பார்க்க வந்த எனக்கு தெரியுது. ஆனா வீட்ல இருக்க உங்களுக்கு வந்து இத பத்தி தெரியலல்ல. அது பரம்பரையா பணக்காரவங்களா இருக்கிறவங்களுக்கு தானே அதெல்லாம் அருமை தெரியும் அப்படின்ற மாரி பேசிருவாங்க. இது கேட்டோனே ஹீரோக்கு செம்ம கோவம் வந்துரும். நீங்க எங்க அப்பா வீட்ல 10 வருஷமா வேலை பார்த்துருக்கீங்க. எங்க அம்மா இருக்கும்போது நீங்க இருந்திருக்கீங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்கள நான் வேலைக்கு இங்க வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். இது ஒண்ணும் அவரோட வீடு கிடையாது. அதாவது எங்க அப்பாவோட வீடு கிடையாது. இது என்னோட வீடு. என்னோட பொண்டாட்டி. இவ எப்படி இருக்கணும்ன்றத நான் முடிவு பண்ணணும். அவ முடிவு பண்ணணும். இங்க வேலை பார்க்கறதுக்கு தான் உங்கள வர சொல்லியிருந்தேன். இந்த மாரி இதோட நீங்க இங்க வேலை பார்க்க முடியாது. இப்பவே இங்கேருந்து கிளம்பிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்டுருவாரு. பக்கம் நடந்துட்டே இருக்கு. அவங்களும் வீட்ட விட்டு போயிடுறாங்களா. அப்ப ஹீரோயினுக்கு ஒரு மாரி சந்தோஷமா இருக்கு. இதுவரைக்கும் அவங்க பாட்டி தான் அவங்க மேல ரொம்ப பிரியமா இருந்திருப்பாங்க. ரொம்ப பாதுகாப்பா இருந்திருப்பாங்க. என் பாட்டிக்கு அப்புறம் நீங்க தான் என்ன ரொம்ப புரொடெக்ட் பண்றீங்க அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லவும், இப்ப அதுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரா. உடனே அப்படியே ஹீரோயின் வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு தான் ஹீரோயின பிடிக்க ஆரம்பிச்சிருது. உடனே கிஸ் பண்ணிடுவாரு. அவ்வளோதான் ஹீரோயினுக்கு இதுலயே பயத்திலேயே ஜுரம் வந்துருது. அதோட ஹீரோயினுக்கு ஏன் இப்படி உடம்பு ஒரு மாரி கொதிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவாரு, ஹீரோயின கொண்டு போய் படுக்க வச்சுருவாரு. அப்படியே தூக்கிட்டு போய் படுக்க வச்சுறாரு. அவங்க தூங்கும்போது பார்த்தீங்கன்னா, ஜுரம் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குன்றது ஹீரோக்கு நல்லா தெரியுது. ஸோ அவங்களுக்கு வேர்த்து வேர்த்து வேற கொட்டிட்டே இருக்கா. உடனே அவங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். அவங்கள வந்து இந்த வேர்வையெல்லாம் தொடச்சு விடணும். ஆனா வேற லேடீஸ் யாருமே இல்ல. நம்ம தான் இப்ப பண்ணணுமோ அப்படின்ற மாரி ஹீரோ வேற ஒரு மாதிரி தோணிட்டு இருக்கு. அப்படியே இருக்கும்போதே ஆனா ஹீரோயின் என்ன பண்றாங்க, இங்கேருந்து போயிடாதீங்கன்ற மாரி அவங்க அப்படியே பெனாத்துற மாரியே பெனாத்தவும் ஹீரோக்கு ஒரு மாரி கஷ்டமாயிடுது. உடனே அவங்கள தூக்கி தோள்ல போட்டுக்கிட்டு அதாவது சாய்ச்சி வச்சுக்கிட்டு அப்படியே தூங்குறாரு. 2 பேருமே தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் எந்திரிக்கிறாங்க. என்னடா இது இவன் பக்கத்துல இருக்கானேன்னு சொல்லிட்டு ரொம்ப அதிர்ச்சியா பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோ முழிச்சறாரு. நேத்து நைட்டு நீ தான் என்னை விட்டு போயிடாதீங்கன்னு சொல்லிட்டே இருந்த. அதனால தான் உன் கூடவே அப்படியே தூங்கிட்டேன் அப்படின்ற மாரி சொல்லவும் அப்பதான் ஹீரோயின் வந்து அவங்க ட்ரெஸ் எல்லாம் பார்ப்பாங்க. எல்லாம் சேஞ்ச் ஆகியிருக்கும். இதெல்லாம் யார் பண்ணதுன்னு கேட்கும்போது யாருன்னா நான் தான் அப்படின்ற மாரி ஹீரோ வேற சொல்லுவாரு. உடனே இவங்களுக்கு அவ்வளோதான் ரொம்ப ஒரு மாரி ஆயிடும். இவங்க எதை நினச்சு பயப்படுவாங்கன்னா, ஏதாவது ஒரு இத வச்சு அன்னைக்கு நான் தான் அப்படின்றத கண்டுபிடிச்சுருவானோ அப்படின்ற மாரி யோசிச்சுட்டே இருப்பாங்க. உடனே வந்து நீங்க இதெல்லாம் எதுக்கு பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இங்க வேற யார் இருக்கா? யாருமே கிடையாது. அது மட்டும் இல்லாம நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் எதுவும் பண்ணல. நான்லாம் கண்ண கட்டிக்கிட்டு தான் பண்ணேன். நான் எதையும் பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அப்பதான் ஹீரோனுக்கு நிம்மதியாவே இருக்கும். ஒரு வழியா அவன் எதுவும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னா வந்துட்டு, அப்ப நம்மன்னு அவனுக்கு இன்னும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்ப நார்மலா ஆயிடுவாங்க. ஹீரோயின் நிம்மதியா இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் போய் உனக்கு சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரேன்னு ஹீரோ இப்ப போறாரு. ஏன்னா வேலை பார்த்தவங்கள தான் அனுப்பி விட்டாங்கல்ல. ஹீரோ போய் சமைச்சு எடுத்துட்டு வராரா. ஹீரோயின் வந்து ஒரு வாய் தான் வச்சிருப்பாங்க. உடனே அவங்களுக்கு வாமிட் வந்துடுது. போய் வாமிட் எடுக்க ஆரம்பிச்சுறாங்க. இன்னும் உனக்கு உடம்பு சரியில்லையா? நேத்தே உனக்கு ஃபீவரா இருந்தது. இப்போ நீ வாமிட்லாம் பண்றேன்னு இல்ல நேத்து நைட்டு சாப்பிட்டது ஒத்துக்கல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால தான் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லவும் சரி ஓகே இப்போ நான் ஆஃபீஸ்க்கு போறேன். உன்னை பார்த்துக்கிறதுக்காக வந்துட்டு நான் வேற ஒரு ஆன்ட்டியை வர சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாரு. இன்னொரு ஆன்ட்டி இப்போ வந்திருப்பாங்க. முன்னாடி அவங்க இருந்தாங்களா அவங்களுக்கு பதிலாக இப்போ இவங்க வந்திருக்காங்க. இவங்க வந்து ரொம்ப நல்ல கேரக்டராக இருப்பாங்க. ஹீரோனை நல்லாவே பார்த்துப்பாங்க. ரொம்ப நல்ல தன்மையாகவும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ கிளம்பி போயிட்டாரா. ஹீரோயினும் இப்போ வந்திருப்பாங்க. அவங்கள பார்க்கறதுக்காக அவங்க ஃப்ரெண்டு வேற வந்திருப்பாங்களா. அப்போ எதை சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வாமிட் வந்துட்டே இருக்கும். இதை பார்க்குற அந்த ஆன்ட்டி வந்து அவங்க ஃப்ரெண்டு முன்னாடி என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஹீரோயின் வந்து எது சாப்பிட்டாலும் வாமிட் பண்ணிட்டே இருக்கா. ஒருவேளை அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல இருக்கு அப்படின்னு சொல்லவும் இப்போ 2 பேருக்கும் ஒரு மாதிரி அப்படியே ஷாக் ஆகிடும். எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அந்த ஃப்ரெண்டுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. என்னடி இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தெரியலன்ற மாதிரி அவங்க முழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ரகசியமாக வந்து கேட்பாங்க, அன்றைக்கி நான் ஒரு டேப்லெட் கொடுத்தேன் அதை நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கவும் எந்த டேப்லெட் அப்படின்ற மாதிரி அவங்க முழிப்பாங்க. அவங்க ஏகப்பட்ட டென்ஷனில் இருந்ததுனால இவங்க கொடுத்தது கொண்டது எதுவுமே அவங்களுக்கு ஞாபகமே இல்லை. திரும்ப திரும்ப அதே கேட்டுகிட்டே இருப்பாங்களே. உங்களுக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. எல்லாம் முடிஞ்சது வா ஹாஸ்பிட்டலுக்குன்னு 2 பேரும் இப்போ ஹாஸ்பிட்டல் போவாங்க. அங்கே போய் பார்த்தா இப்போ ஹீரோயின் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கும். அது 2 மாசமாக அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்ற விஷயமும் தெரிஞ்சிருச்சு. இப்போ என்னடி பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ண சொல்கிற, திரும்பவும் உன் நடிப்பை தான் தொடரணும் அப்படின்னு சொல்லும்போது என்னடி இப்போவே 2 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் 2 மாதம் ஆனால் இப்போ
வயிறு வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் எப்படி நடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் இப்போ கேட்பாங்க. எப்படி மறைக்க முடியும்னு, இல்லை இல்லை நீ வழக்கம் போல் நடிக்கிறத நடிச்சுக்கிட்டே ஏறி போய் சொல்லிக்கிட்டே ஏறி ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும், அது மாதிரியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு சொல்லவும் இப்படி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும் போதே பார்த்தோன்னா அந்த ஆன்ட்டி வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோயின் வந்து வாமிட் பண்ணிட்டே இருந்தா, அதனால் அவங்க ஃப்ரெண்டு வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க. ஹீரோ உடனே பார்த்துக்கிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. எதுவும் ப்ராப்ளமா அப்படி இப்படின்னு கேட்கும்போது சொல்லாதான்னு உங்கள் ஃப்ரெண்டு சொல்லவும், இல்லை இல்லை நார்மலான ஒரு ப்ராப்ளம் தான், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே அந்த ரிப்போர்ட் எல்லாம் கொண்டு வா, நான் இன்னொரு டாக்டர்கிட்டையும் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இது என்னடா புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி 2 பேரும் யோசிப்பாங்க. உடனே ஹீரோனோட ஃப்ரெண்டு இதுக்கும் ஒரு ஐடியா கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பணத்தை கொடுத்தா ஏதாவது ஃபேக்காக ஏதாவது ரிப்போர்ட் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டையும் ரெடி பண்ணிடுறாங்க. இப்போ ஹீரோ வந்து உன்னை கூப்பிட வரும்போது இந்த ரிப்போர்ட்டை அவன்கிட்ட காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே ஹீரோவும் ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. இப்போ அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த டைம் தான் வந்துட்டு இவங்க ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, இந்த ஒரிஜினல் ரிப்போர்ட்டை எப்படியாவது பத்திரமா வைக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க கையில் இருக்கிறது அந்த ஃபேக்கான ரிப்போர்ட்டு, ஒரிஜினல் ரிப்போர்ட்டை கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. போச்சு இன்னைக்கு வசமாக மாட்டிக்கிட்டா அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டே இருப்பாங்க. இங்கே ஹீரோவும் பேசிகிட்டு இருப்பாங்களா, அவங்க ஹீரோயினுக்கு கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் வேறு ஃபோனை சைலண்டில் போட்டு வச்சுருப்பாங்க, இங்கே ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோன்னு. அது இன்னும் சைலண்ட்லேருந்து வெளியே எடுக்காமல் வேற வச்சுட்டு இருப்பாங்களா, அதனால அவங்க ஃபோன் பண்ணுறது இவங்களுக்கு தெரியாமல் வேற போயிருக்கும். நார்மலாக 2 பேருமே பேசிகிட்டே இருப்பாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது இப்படிலாம் ஹெல்த்தை விட்டுறக்கூடாது, நல்லா பார்த்துக்கணும்லாம் ஹீரோ சொல்லிட்டே இருப்பார். சரின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டே இருப்பாங்களா. அப்போ தான் சரிவா நீ நேற்றுலேருந்தே சரியாக சாப்பிடல, இப்போ பிடிச்ச மாதிரி சாப்பாடு உனக்குன்னா மீன்னா ரொம்ப பிடிக்கும்ல, அப்போ ஃபிஷ்ஷெல்லாம் நான் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கூட்டிகிட்டு போகிறாரு. ஹீரோனுக்கு சாப்பிடணும்னு தோணுது. ஆனால் என்னமோ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால கொஞ்சம் வாமிட் வரும்ல, அந்த மாதிரி வாமிட் வரும்போது பார்த்தீங்கன்னா அதை அவரே அந்த சர்வரே கண்டுபிடிச்சாரு. இவங்களுக்கு இப்படிலாம் வந்துட்டு எந்த ஃபுட்டை பார்த்தாலும் இப்படி இருக்குன்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஹீரோ அப்படியே பார்ப்பாரா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு 2 நாளாக ஃபீவர், அதனால தான் அப்படின்ற மாதிரி அவங்க வேற சமாளிச்சுட்டு இருப்பாங்க. சரி ஓகே அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோட ஆஃபீஸில் வந்து அவருக்கு ஒரு கால் வந்துடும். ஸோ அர்ஜென்ட்டாக போகணும் அப்படின்றதுக்காக ஹீரோவும் கிளம்பிட்டே வருவாரா. வந்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னோட ஹீரோயினை வந்துட்டு நீ வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலே இறக்கி விட்டுருவாரு. ஆனால் ஹீரோயினோட அந்த ரிப்போர்ட் வந்து கார்லேயே அங்கேயே தான் இருக்கும். ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அதை ஏன்னா இதை விட்டுட்டு போயிட்டா, ரிப்போர்ட் எங்கே விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பார். அப்போ அவருக்கு திரும்பவும் ஒரு ஃபோன் கால் வரும். அதை பேசுறதுக்காக அவர் வந்துட்டு இறங்குவார். அந்த இடத்துக்கு ஹீரோனோட ஃப்ரெண்டு இருக்காங்களா, நேராக அங்கே வந்து நின்றுட்டு இருப்பாங்க. ஹீரோயினை வந்து அந்த ஃப்ரெண்டு பார்த்துறாங்க. பார்த்தோன்னே நீ என்னடி இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா. நீ பண்ண வேலை தான் இது, உண்மையான ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லவும் ஹீரோன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா. சரி இதை போது வெளியே கொண்டு போய் அதை பத்திரமா வைக்கிறோன்னு சொல்லி பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா பேக்கில் அது இல்லை, அப்படின்னா அது காருக்குள்ளே இருக்கா அப்படின்ற மாதிரி இப்போ தான் தெரியுது. நீ தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டே இருக்குன்னு 2 பேரும் பதற ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ காரில் இருக்குன்னா ஹீரோ காரில் தானே இருந்தாரு. வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஃபோன் பேசிகிட்டே காரெல்லாம் பூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு ஆஃபீஸ்க்குள்ளே. இப்போ என்னடி பண்ணுறதுன்னு கேட்கும்போது இப்படி போ ஏதாவது பண்ணி ஹீரோ கிட்ட அந்த சாவியை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம காரில் தான் அந்த எப்படியாவது அந்த ரிப்போர்ட் இருக்கும், ஏன்னா அதை எடுத்துக்கலாம் ஆஃபீஸ்க்குள்ளே போக மாட்டான், நம்ம போய் சைலண்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடுவோம்னு சொல்லவும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்குள்ளே வராங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தேடிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ என்ன பண்ணுறாரு, திரும்ப ஒரு வேலை வந்துடுது. உடனே திரும்பவும் காருக்கு ரெடியாக வராரு. இதை வந்து ஃப்ரெண்டு கிட்ட கால் பண்ணி சொல்லிட்டாங்க. ஹீரோ வந்துட்டு அந்த கார் பார்க்கிங் தான் வந்துட்டு இருக்காருன்னு. அப்போ இதுக்கு மேலே விட்டால் சரி வராது, உங்க கூட சேர்ந்து நானும் தான் மாட்ட போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, காரு கண்ணாடியை வந்து உடச்சிடுறாங்க. உடச்சிட்டு அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து வேகமாக ஓடிடுறாங்க. இப்போ ஹீரோ வந்து கீழே பார்க்கும்போது கார் கண்ணாடிலாம் உடஞ்சிருக்கா. இதை பார்த்தோன்னே அவருக்கு யார் மேலே சந்தேகம் வரும், அவங்க சித்தி மேலே தான். அவங்க சித்தி தான் வேணும்னு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைப்பாரு. எப்படி தோணுன்னா அவங்க சித்தி தான் வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ணுறதுக்காக பல வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, சிசிடிவியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் கிட்ட கேட்பாங்க. ஹீரோயின் வந்து பார்த்துருவாங்களா, அதை எடுத்துட்டியான்னு கேட்கும்போது எடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க. எப்படி எடுத்தேன்னு கேட்கும்போது இது மாதிரி கார் கண்ணாடியை முடிச்செடுத்தோன்னு, என்னடி இப்படி ஒரு வேலை பார்த்துருக்கேன், இப்போ அந்த சிசிடிவியில் மாட்டிக்க போகிறோன்னு சொல்லும் போது இல்லை அது எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிட்டு தான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இங்கே சமாளிச்சுட்டு இருப்பாங்க. இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து சிசிடிவியில் எல்லாமே டெலிட் ஆகிருக்கு. இப்போ இது எல்லாமே அவங்க சித்தி தான் பண்ணுறாங்க. அவங்க சும்மா இல்லாமல் சும்மா நம்மளை சீண்டிகிட்டே இருக்காங்க, இதுக்கு அவங்களுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் பண்ணி ஆகணும்னு ஹீரோ நினச்சிட்டே இருக்கும்போது இவங்க கிளம்பி நேர்லேயே வந்துடுறாங்க. வந்த உடனே ஹீரோட ஆஃபீஸ்லேருந்து யாருமே ஹீரோவை பார்க்கறதுக்கு உள்ளே அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரையும் திட்டிக்கிட்டே இங்கே வரைக்கும் வந்துட்டாங்க. உடனே ஹீரோயின் பார்த்துறாங்களா, பார்த்த உடனே இதுக்கு மேலே நீங்கள் உள்ளே போக முடியாது, உங்களுக்கு பர்மிஷன் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. இதை சொல்கிறதுக்கு நீ யார், நீ இங்கேருந்து வெளியே போ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட அவங்க சண்டை போடுறாங்களா. அவங்க ஹீரோயின் கொஞ்சம் கூட அதை அசைய மாட்டாங்க, விடவே மாட்டேங்கிறாங்க. கோவத்தில் ஹீரோயின் அடிக்கவே போயிடுறாங்க. அந்த டைம் ஹீரோ வந்துடுறாரு. நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, இங்கேருந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கிட்டலாம் சொல்லி அவங்கள அப்படியே தூக்கி வெளியே போட சொல்லிடுறாங்க. இந்த நேரத்தில் தான் அந்த ஸ்டெப் மதர் இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு ஐடியாவும் தோணுது. ஹீரோ வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணியிருப்பாரு. அந்த பொண்ணு வந்து பார்த்தோன்னா இவங்க 2 பேருக்கு அதாவது பிரேக்கப் ஆகியிருக்கும். அதனால அந்த பொண்ணு வந்து இப்போ வெளிநாட்டுக்கு போயிருக்கும். அந்த பொண்ணு வந்து இப்போ ஊருக்கு வருது அப்படின்னு சொல்லவும் ஓஹோ இப்படி ஒரு கதை இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. என்னன்னா இவங்க 2 பேர் வந்து ஏதோ ஒரு சின்ன விஷயங்கள்ல தானே பிரிஞ்சிருப்பாங்க, திரும்ப அவங்க 2 பேருக்குள்ள பற்ற வச்சா நல்லா பற்றிக்கும், அப்போ ஹீரோயினை அங்கேருந்து விரட்டிடலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஏன்னா ஹீரோவை பிடிக்காம பிரேக்கப் பண்ணி போயிருக்காருன்னா அவள் நம்ம சொல்லு பேச்சு கேட்கவும் வாய்ப்பு இருக்கு, அவளை வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்போ அவங்க ஒரு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கிடையிலே இப்போ ஹீரோ என்ன நினைப்பாருன்னா, இப்போ ரகசியமாக தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, எல்லாரும் முன்னாடியும் சேர்ந்து அதாவது தெரியிற மாதிரி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கடைக்கு ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. அதாவது வெட்டிங் ட்ரெஸ்
ட்ரெஸ் இருக்கும்ல, அதுக்கான அளவுலாம் ஹீரோயினுக்கான அளவுலாம் குடுத்துருப்பாரு. எதுன்னு செலக்ட் பண்ணும்போது ஹீரோயினுக்கு ஒரு ட்ரெஸ்ஸ ரொம்பவே பிடிச்சிருக்கும். அத அவங்க செலக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு வந்து அவரோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அவர் கால் பண்ணுவாரு. கால் பண்ண அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்லிடுவாருன்னா, இந்த மாரி கார் கண்ணாடிய உடைச்சது வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டா ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல ஆஃபீஸ்ல, அவங்க தான் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோக்கு செம்மையா கோவம் வருது. உடனே வந்துட்டு இப்ப அவருக்கு என்ன தோணுதுன்னா, சித்தியோட பேச்ச கேட்டுட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா போல இருக்கு, அப்படின்ற மாரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. இப்ப ஹீரோயின் கிட்ட என்ன கேட்பாருன்னா, உண்மைய சொல்லு. உன் ஃப்ரெண்டு இந்த மாரிலாம் வேலை பார்க்குறாளே உனக்கு தெரியுமான்னோனே, இவங்களுக்கு அப்படியே என்ன பண்றதுன்னே தெரியாது. அப்படிலாம் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லும்போது, உன் ஃப்ரெண்டு தான் வந்து கார் கண்ணாடிய உடைச்சிருக்கா. எதனால அவ அப்படி பண்ணா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நிஜமாவே எனக்கு தெரியாதுன்ற மாரி அவங்க சொல்லுவாங்களா. அப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அவ என்னோட சித்தியோட சேர்ந்துக்கிட்டு தான் ஆட்டம் ஆடுறா. என் ஆஃபீஸ்லயே வேலை பார்த்துக்கிட்டு என் சித்திக்கு வந்து அவ வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காளா, அவள நான் சும்மாவே விட மாட்டேன். ஏன்னா ஹீரோக்கு இன்னொரு ஆஃபீஸ் இருக்கும். அந்த ஆஃபீஸ்ல வந்துட்டு தெரியாத்தனமா இங்கேயும் அங்கேயும் இருந்துட்டு அவ டபுள் கேம் ஆடிட்டு இருக்காளா, அவள நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்ற மாரி ரொம்பவே இப்ப ஃப்ரெண்டு மேல ஹீரோக்கு கோவம் வந்துரும். கோவமா பேசும்போது ஃப்ரெண்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல அந்த மாதிரிலாம் என் ஃப்ரெண்டு எதுவுமே செய்யல. உங்கள்ட்ட ஒரு உண்மையை நான் மறைச்சிட்டேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்ன உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கவும், இல்ல என் வயித்துல வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஒரு நோய் ஒண்ணு எனக்கு ஒண்ணு வந்துருச்சு அப்படின்ற மாரி அவங்க போய் சொல்லிடுவாங்க. என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கேன்சர் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ அதிலேயே அப்படியே உடைஞ்சு போயிருவாரு. ஆமா, அந்த ரிப்போர்ட் தான் எங்களுக்கு வந்துச்சு. அதனால தான் எனக்கு அடிக்கடி வயித்து வலி வருது. அந்த ரிப்போர்ட் நீங்க பாத்துறக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் என் ஃப்ரெண்டு வந்து அந்த ரிப்போர்ட்ட வந்து கார் கண்ணாடிய உடைச்சு எடுத்துட்டு வந்துட்டா. ஏன்னா அந்த ரிப்போர்ட் வந்து உங்ககிட்ட இருந்ததில்ல. அதனால நீங்க கவலைப்படக்கூடாதுன்னு தான் அவ அப்படி பண்ணா. அவ மேல வேற எந்த தப்பும் இல்ல. அப்படின்ற மாரி ஹீரோயின் அவங்கள காப்பாத்துறதுக்காக இப்படி சொல்லிடுவாங்க. ஹீரோ அவ்வளோதான் அங்கேயே உடைஞ்சு போயிடுவாரு. அவ்வளோதான் இப்ப ஹீரோயின கொண்டு போய் சேஃபா வீட்ல விடுவாரு. அவரால வேற எந்த வேலையிலயும் கவனம் செலுத்த முடியாது. ஹீரோயின் இப்ப எப்படி காப்பாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அதே சிந்தனையாவே இருக்கும். ஹீரோ இப்படி டென்ஷனா இருக்கிறத பார்த்தோன்னா அசிஸ்டன்ட் சும்மா விடுவாரா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, அவரை கூப்பிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா எல்லாமே சரி பண்ணிடலாம் அப்படின்னோடனே அவரை உடனே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இந்த விஷயம்லாம் ஹீரோனுக்கு தெரியாது. இப்போ ஹீரோ வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஜாலியாக தான் இருப்பாங்க. ஹீரோவை பார்த்தோன்னா அப்படியே சோகமாக முகத்தை வச்சுக்கிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, நிச்சயமா நான் உன்னை காப்பாற்றிடுவேன் அப்படி இப்படின்னு ஹீரோ பேசிட்டே இருக்காரா. ஹீரோயின் சரி சரின்ற மாதிரி தலையாட்டுவாங்க. திடீர்னு டாக்டர் வந்தவும் வாங்க டாக்டர்னு ஒன்று, அட பாவீங்களா ஒரு நாள் கூட நிம்மதியாக விட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். தனக்காக தான் இப்போ டாக்டர் வர சொல்லியிருக்காருன்னு. இப்போ செக் பண்ணி பார்த்தா என்ன ஆகுமோ தெரியலன்னு யோசிக்கும் போது ஹீரோன் கிட்ட இருந்து ஒரு ஒரு துளி பிளட் எடுத்து வச்சாலே அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது என்னன்னு தெரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். உடனே ஹீரோன் கிட்ட எடுக்க போகும்போது வேண்டாம் வேண்டாம் அவங்க கதறிட்டே இருப்பாங்க. உடனே ஹீரோ அவங்கள அணைச்ச மாதிரி பிடிச்சி நான் இருக்கேன்ல எதுவுமே ஆக விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோனுக்கு அவ்வளோதான், இதுக்கு மேலே என்ன சொல்கிறது, செஞ்சுட்டு போங்கடான்ற மாதிரி விட்டுருவாங்க. அதோட கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுறேன்ற பார்த்துட்டு அவர் என்ன சொல்லிடுவார்னா, இவங்க வந்து இவங்களுக்கு அந்த மாதிரிலாம் கேன்சர்லாம் எதுவுமே இல்லை, இவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே ஹீரோயினுக்கா ஒரு மாதிரி ஆயிடுது, இப்போ எப்படா சமாளிக்கிறதுன்னு. அப்போ ஹீரோ வர அவங்கள பார்த்துட்டே இருக்கும்போது டாக்டர் என்ன சொல்வார்னா, சில நேரங்களில் இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்து தப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது டாக்டர் சைட்லேருந்து அந்த மாதிரி ரிப்போர்ட் வந்து தப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. உடனே ஹீரோனு ஆமாம் ஆமாம் அவங்க தப்பாக தான் கொடுத்துட்டாங்க அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு வந்து கோவம் வருது. உனக்கு இந்த மாதிரி பொய்யா ரிப்போர்ட் கொடுத்த டாக்டர் யாருன்னு சொல்லு, அவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்குறேன் அப்படின்ற மாதிரி கோவப்பட ஆரம்பிச்சாரு. இல்லை இல்லை அது வந்து எந்த டாக்டர்னே தெரியல, நான் பதட்டத்திலேயே எல்லாத்தையுமே நான் மறக்கிறேன், அதை மட்டும் தயவு செஞ்சு விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லவும், சரி நீ டென்ஷன் ஆகாத, எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது, நீ நல்லா இருக்கீல அது போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காரு. அப்போ ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருதா, உடனே அதை பேசுறதுக்காக வெளியே எந்திரிச்சு போவார். அப்போ ஹீரோயின் வந்து டாக்டர் கிளம்பணும்ல, கிளம்புறதுக்காக அவங்களோட பெட்டி எல்லாம் தூக்கி கொடுக்கவும் அந்த டாக்டர் வந்து என்ன சொல்வாருன்னா, உடம்பு நீ நல்லா பார்த்துக்கம்மா, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல அப்படின்ன உடனே இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இதை கண்டுபிடிச்சிட்டாரா, நல்ல வேலை அவர் முன்னாடி வச்சு சொல்லலை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருப்பாங்களா. சரி டாக்டர் அப்படின்ற மாதிரி பேசிடுவாங்க. சரி நீங்கள் கிளம்புங்க உங்களுக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லும் போது டாக்டர் கிளம்ப போகிற நேரத்தில் ஹீரோ வந்து அந்த காலை கட் பண்ணிவிட்டு டாக்டர் கிட்ட பேசவே வந்துருவார். என்னடா இது அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த டாக்டர் சுற்றி வளைச்சி எப்படி சொல்வாருன்னா, உங்கள் ஒய்ஃபை நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க, அவங்க கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி சூப்லாம் வச்சு கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரெக்னென்ட்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ளே ஹீரோயின் பெரிய ஒரு தும்மலாகனு போட்டுருவாங்க. போட்டுட்டு டாக்டர் உங்களுக்கு டைம் ஆச்சுல நீங்கள் கிளம்புங்க, அவர் என்ன நல்லா பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி சமாளிப்பாங்க. ஹீரோ விட்டு அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே டாக்டர் உங்களுக்கு டைம் ஆச்சுல கிளம்புங்கன்னு அவரும் எதுவும் சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ ஹீரோ வந்து திரும்பவும் ஹீரோயினை பார்த்து கேட்குறாரு, உனக்கு தப்பான ரிப்போர்ட் கொடுத்த டாக்டர் யாருன்னு சொல்லு, நான் அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்தே தீருவேன்னு சொல்லும் போது, தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ண வேண்டாம், என்னதான் இருந்தாலும் அவங்க டாக்டர், நம்ம இதை எக்ஸ்கியூஸாக விட்டுருவோம், நான் தான் இப்போ நல்லா இருக்கல அப்படின்ற மாதிரி சொல்லவும், சரி அதுவும் உண்மைதான், அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஒரிஜினலாக கல்யாணம் பண்ணிக்கிறதா பேசிகிட்டு இருக்கோம்ல எல்லாரும் நம்ப வைக்கிறதுக்காக, அந்த கல்யாண வேலைலாம் ஏகப்பட்ட வேலை கிடக்குது அப்படின்ற மாதிரி கல்யாண சிந்தனைக்கு மாறிடுவார். அப்போ தான் உங்களுக்கு நிம்மதியாகவே இருக்கும், நல்லபடியாக இந்த தடவையும் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட ஹீரோ வந்து இப்போ கேட்பாரு, உன் சைட்லேருந்து உன்னை யாரையாவது இன்வைட் பண்ணணும் நீ நினைக்கிறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா தான் இருந்தாங்க, அவங்களும் இன்வைட் பண்ண முடியாது, அவங்களும் இந்த கடன் பிரச்சனையால் எங்கே இருக்காங்க என்ன எதுன்னு ஒன்றுமே தெரியல, அக்கா மட்டும்தான் இருக்கா, அவளும் நானும் தான் நிறைய கஷ்டப்பட்டுட்டோன்னு சொல்லும் போது பார்த்தோன்னா ஹீரோ என்ன சொல்வார்னா, இனிமேல் உனக்கு யாருமே கஷ்டத்தை கொடுக்க மாட்டாங்க, உனக்கும் அக்காவுக்கும் நான் இருக்க வரைக்கும் அந்த மாதிரி யாரும் எதுவும் பண்ண விட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவார். எனக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ இந்த மாதிரிலாம் பேசும்போது ஹீரோவை இப்போ அவங்களுக்கு உண்மையிலேயே பிடிக்க ஆரம்பிச்சிருது. அப்படியே ரொம்ப ஃபீலிங்ஸாக ஹீரோ மேலே
வர ஆரம்பிச்சிருது. இந்த டைமில் ஹீரோ 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அந்த வெளிநாட்டிலேருந்து அவங்களோட ஹீரோவோட எக்ஸ் லவரும் வந்துடுறாங்க. அவங்க வந்த உடனே பற்றியும் விசாரிக்கிறாங்க. ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போகிறது யார் அப்படின்றதும் விசாரிக்கிறாங்க. அப்போ தான் அவங்க வந்து விசாரிச்சுட்டு வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போகிறது அவரோட செக்ரட்டரி தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேருக்கு இப்போ ரிஜிஸ்டர்லாம் நடந்துருச்சுன்னு கொஞ்சம் நாளில் ஒரிஜினலாக கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லவும், ஏதாவது பண்ணி அந்த கல்யாணத்தை நான் நிறுத்தியே தீருவேன், ஹீரோவை திரும்ப நான் அடைஞ்சே தீருவேன் அப்படின்ற மாதிரி இது ஒரு பக்கம். ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோவை உண்மையிலேயே பிடிச்சிருச்சா? அப்படி ஒரு பொண்ணுக்கு ஒருத்தவங்களை உண்மையிலேயே பிடிச்சிட்டா டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, நம்மளோட சமையல் திறமையை தான் காட்டணும். ஃபஸ்ட்டு நம்மளோட சமையல் அவங்கள சாப்பிட வைக்கணும், அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுக்கணும் தானே ஃபஸ்ட்டு தோணும். அதனால ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு நான் சமைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்காக இப்போ அவங்க புதுசாக ஒரு ஆன்ட்டி இங்கே வேலைக்கு சேர்ந்துருக்காங்கல்ல, அவங்க தான் நல்லா பேசுகிறாங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட எப்படி செய்யணும் என்ன இதுன்னெலாம் கேட்டுக்கிறாங்க. ஒரு ஆர்வம் வந்துடும்ல. அதுக்கப்புறமா அதை சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் சமைக்கிறாங்க. இப்போ ஹீரோக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகுது, ஹீரோன்னு வந்த பாடா இல்லையா. உடனே ஹீரோவுக்கு கால் பண்ணுறாங்க, போக மாட்டேங்குது. உடனே மெசேஜ் பண்ணி கேட்குறாங்க, பாஸ்ன்னு தான் கூப்பிட்றாங்க, எப்போ வருவீங்கன்னு சொல்லும் போது, நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நான் வரதுக்கு லேட் ஆகும், நீ சாப்பிட்டுட்டு படுத்துரு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் மெசேஜ் பண்ணுறாரு. உடனே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி யோசனையாக இருக்குது, சாப்பிட மாட்றாங்க. ஹீரோக்காகவே வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு வேலைலாம் ஒன்றும் இல்லை, அவங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு வந்திருக்காங்கன்றது தெரிஞ்சிருக்கு. அவங்க வந்து மீட் பண்ணணும்னு சொல்லியிருந்ததுனால ஹீரோ வந்து பார்க்க போயிருக்காரு. அதனால அவருக்கு வந்துட்டு அவங்க மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை. முன்னாடி 2 பேரும் ஃப்ரெண்டாக லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, இப்போ பிரிஞ்சுட்டாங்க. இப்போ திரும்ப கூப்பிட்டுருக்காங்கன்னா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக தான் போவார். பார்த்தீங்கன்னா மீட் பண்ணிட்டு வந்துடுறாரு. வந்து வீட்டில் பார்க்குறாரு, ஹீரோயின் வந்துட்டு ஹால்லேயே சோஃபாலேயே படுத்துருக்கிறத பார்க்குறாரு. நீ இங்கேயே படுத்துருக்க, சாப்பிட்டியா இல்லைன்னு கேட்கவும், இல்லை நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னோட, இங்கே படுக்காத ரூமில் படுக்க வேண்டியதானே அப்படி இப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பார். சரி வாங்க, நீங்கள் லேட் நைட்டில் வந்திருக்கீங்க, பசிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும் போது, இல்லை நான் சாப்பிட்டுட்டேன்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஃபேஸே ஒரு மாதிரி ஆகிடுது. உடனே வந்துட்டு நான் தான் வெயிட் பண்ணாதேன்னு சொன்னலான்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் பசியோடு இருப்பீங்கன்னு தான் நானே சமைச்சேன்னு சொல்லவும் ஹீரோக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருக்குது. நான் சாப்பிட்டுட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு மத்தியானம் வந்து நீ எனக்காக வந்து லஞ்ச் ரெடி பண்ண, அதை நான் சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஹீரோ வந்துட்டு லேட் நைட்டாக வேலையாக தான் முடிச்சுட்டு வந்தேன்னு சொல்லுவார் தவிர்த்து, அவர் வந்துட்டு அவர் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்தேன் அப்படின்றது மாதிரிலாம் சொல்லிக்க மாட்டார். ஹீரோயின் கவலைப்படுவாங்களோ இல்லை எதுவும் ஃபீல் பண்ணுவாங்களோ நினச்சார் என்னமோ, அதை மட்டும் அப்படியே மறைச்சிருவார். இப்போ மறுநாள் ஹீரோக்காகவே பயங்கரமாக அவங்களோட எஃபோர்ட்லாம் போட்டு சூப்பராக ஒரு சமையலை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இதை பார்த்தோன்னே அவங்க ஃப்ரெண்டுக்கே பொறாமையாக இருக்குது, இந்த அளவுக்கு மாறிட்டியா நீ, கொஞ்சம் கூட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இவங்க 2 பேர் பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோ அங்கே வந்துடுறாரா. ஹீரோ கிட்ட பேசலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கே வந்துடுது. வந்தோடனே ஹீரோயினுக்கு இப்போ சுத்தமாக புரியல, இவ யாரா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நேற்று நைட்டு என்னை பார்க்க தானே வந்தேன், அப்போ இந்த கர்ச்சீஃபை விட்டுட்டு வந்துட்டு அதை கொடுக்க தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி கொடுக்குது. இப்போ தான் ஹீரோயினுக்கு புரியுது, அப்போ நேற்று நைட்டு வந்துட்டு அவளை பார்க்க தான் போயிருக்கான் போல இருக்கு, நம்ம கிட்ட போய் சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. அதோட சேர்த்து இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நேற்று நீ விட்டுட்டு வந்த பொருளை இப்போ நான் சேஃபாக கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துருக்கேன், இந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு தேங்க்ஸ் சொல்கிற விதமாக என் கூட வந்து நீ லஞ்சு சாப்பிட்லாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அது கூப்பிடுதா. உன்னை ஹீரோயின் அப்படியே ஜாடையிலேயே போகாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோக்கு அது புரியல. அவர் நேற்று ஹீரோயின் கிட்ட சொன்ன விஷயத்தையும் மறந்துடுறாரு. உன்னை இந்த பொண்ணு கூப்பிட்டுச்சுன்னு சொல்லிட்டு லஞ்சு சாப்பிட போயிடுறாரு அந்த பொண்ணு கூட. இது தெரிஞ்சதுக்கப்புறம் ஹீரோனுக்கு செம்ம கோவமாக வருது. அவருக்காக ஆசையாக சமைச்சு கொண்டு வந்திருப்பாங்கல்ல, அதை அப்படியே தூக்கி குப்பையில் வேற போட்டுறாங்க. கோவமாக பார்த்துட்டு வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஹீரோ வந்து பின்னாடி வந்து நின்றுட்டு இருப்பாரு. ஹீரோனுக்கு பார்த்தா பதறிடும், என்ன இங்கே சாப்பிட போனேன்னு சொன்னோம், இங்கே வந்து நின்றுட்டு இருக்கானே. ஹீரோ பொறுத்த வரைக்கும் அங்கே போயிருப்பார். ஆனால் ஹீரோயின் சொன்னது அதுக்கப்புறமா அவருக்கு ஞாபகம் வந்து தான் இங்கே வந்து நின்றுட்டு இருப்பாரா. ஹீரோயினை பார்த்த உடனே என்ன ஆச்சுன்ற மாதிரி அவங்க கேட்பாங்க. இல்லை அவளுக்கு ஏதோ வேலையா, அதனால தான் அவள் கிளம்பி போயிட்டா. நேற்று யாரோ எனக்காக சொன்னாங்க சமைச்சு கொண்டு வரேன்னு, அந்த சாப்பாடு எங்கன்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பக்கத்தில் டஸ்ட்பினில் போட்டு அதை பார்த்தா முடிஞ்சு போச்சு கதை நினைப்பாங்க. கரெக்டாக ஹீரோவும் பார்த்துருவார், டஸ்ட்பினில் இருக்கும். உடனே மிரட்டுற மாதிரி கேட்பார், எனக்காக கொண்டு வந்த சாப்பாடு எங்கன்னு கேட்கும்போது, அதை தான் நாங்கள் தூக்கி போட்டேன்ற மாதிரி சொல்லும் போது, எனக்கு தெரியாது, எனக்கு இப்போ அந்த சாப்பாடு வேணும்னு நான் போய் உங்களுக்கு வாங்கிட்டு வரேன்னு ஹீரோயின் போவாங்களா. எனக்கு நீ சமைச்ச சாப்பாடு தான் வேணுன்ற மாதிரி சொல்லவும், அதான் நான் தூக்கி போட்டேனே இப்போ எங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கவும், ஹீரோ கரெக்டாக இப்போ உனக்குன்னு கொண்டு வந்திருப்பில்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவங்களோட டிஃபன் பாக்ஸை பார்த்துருவாரா. பார்த்த உடனே இப்போ அதுலேருந்தே எனக்கு கொடுனோன்னு அதை எடுத்து சாப்பிடுவார். இவர் சாப்பிட்றத அங்கே ஆஃபீஸில் உள்ளவங்க எல்லாருமே பார்ப்பாங்க. சாப்பிட்டு பிடிச்சிட்டு பரவாயில்ல நல்லா தான் சமைச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும். நாளைக்கு வந்துட்டு இப்போ இந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால, அவள் வந்து ஒரு பார்ட்டி கொடுக்குறா, அந்த பார்ட்டிக்கு வந்துட்டு நீயும் கண்டிப்பாக வரணும்னு ஹீரோயின் கிட்ட சொல்லும்போது ஹீரோயின் யோசிப்பாங்க, ஆமாம் அவள் வெளிநாடுலாம் போய் படிச்சுட்டு வந்திருக்கால, அதனால அந்த பார்ட்டி வைக்கிறா, அந்த பார்ட்டிக்கு கண்டிப்பாக நீ வரணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். ஒரு நாள் ஆகுது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இப்போ ஹீரோ கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு. இந்த பார்ட்டிக்கும் வந்துட்டாங்க. இந்த பார்ட்டியில் வந்துட்டு இப்போ ஒரு ஆள் இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ள்ஸ் கிட்டலாம் ஒரு மாதிரி நடந்துக்கிறவர் தான். அவர் ஹீரோயினை பார்க்குறாரு, புதுசாக பார்க்குறாரு, அதனால் பார்த்துட்டு இருப்பாரு. அவர் வேற எல்லாருமே வச்சுக்கணும் வாங்காமல் ஹீரோயின் தான் பார்த்துட்டே இருப்பாங்க. இங்கே எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்கல்ல, அவங்க சித்தி கூட சேர்ந்துட்டாங்க மாதிரி தான். அவங்க இப்போ என்னன்னா, அவங்க 2 பேரும் யோசிக்கிறது என்னன்னா, ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் தான் வந்து அவனோட வீக்னஸ், அவன் உண்மையிலேயே அவரை நேசிக்கிறான்றது தெரிஞ்சிருக்கு. இவங்க 2 பேருக்கு தெரியுதோ இல்லையோ, மற்றவங்க எல்லாருக்கும் ரொம்பவே தெரிஞ்சிருது.
ஹீரோனை வச்சு தான் வந்துட்டு ஹீரோ வந்து பழி வாங்கணும் அப்படின்ற மாரி நெனைக்கிறாங்க. இப்ப அந்த எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் என்ன நெனைக்குதுன்னா, ஹீரோன பார்க்கும்போது அதுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா ஹீரோ வந்து இப்பவும் அதே மாரி தான் பேசிட்டு இருக்காரு. நார்மலா பேசுறாரு. எந்த கோவமும் இருக்க மாதிரி பிரேக்கப் பண்ண மாரிலாம் பேசல. அப்ப அவனுக்கு நம்ம மேல இன்னும் லவ் இருக்கு. ஏதாவது பண்ணி இவங்க 2 பேர பிரிச்சு விட்டுட்டு நம்ம வந்து சேர்ந்துக்கணும்னு நெனைக்குது. ஆனா ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட பேசும்போதெல்லாம் வந்துட்டு இந்த பொண்ணு வந்து அப்படியே கோவப்படுற மாதிரி, உதாசீனப்படுத்துற மாரியே பண்ணிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா, எல்லாரும் முன்னாடியும் வந்துட்டு ஹீரோயின வந்துட்டு இப்போ ஒருத்தர் வந்து கேட்பாரு, "என்ன உங்க செக்ரட்டரி கூடவே எங்க போனாலும் சுத்திட்டே இருக்கீங்க? அவ்ளோ இம்பார்ட்டன்டான ஆளா அவங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோ என்ன சொல்லிடுவாருன்னா, "அவங்க வெறும் செக்ரட்டரி கிடையாது. அவங்க என்னோட ஒய்ஃப் ஆக போறவங்க. சட்டப்படி நாங்க கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம். இன்னும் அத கன்ஃபார்ம் பண்றதுக்காக பண்ணிக்க போறோம்." அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கவும், அந்த கேர்ள் ஃபிரெண்டுக்கு வந்து கோவிச்சுக்கிட்டு அது பாட்டுக்கு போறத ஹீரோ பார்த்துறாரு. உடனே அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு பேசுறாரு. "என்ன ஆச்சு? எதனால கோவப்படுற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, "நீங்க அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. இதே இடத்துல அத வந்து நான் கேன்சல் பண்றேன்னு எல்லார்ட்டயும் முன்னாடியே சொல்லுங்க. நான் உங்கள கல்யாணம் பண்ணணும்னு நெனைக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கு. ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணு கோச்சிட்ட உடனே அந்த பொண்ணுகிட்ட போனாரு பார்த்தீங்களா, அது ஹீரோயினுக்கு வருத்தமாயிடுது. அவங்க இன்னும் சோகமா இருக்கும்போது, இந்த மாரி ஒரு ஆள் இருக்கான்ல, இந்த மாரி தப்பா பேசுற ஆளு, பழகுற ஆளு, அவன் வந்து ஹீரோயின பார்த்துர்றான். அவங்க இன்னோசென்ட்டா இருக்கிறதும் தெரிஞ்சிடுது. உடனே அவன் என்ன பண்றான், "ரொம்ப டென்ஷனா இருக்காதம்மா, இந்தா இந்த தண்ணிய குடி" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறான். அதுல வந்து ஏதோ ஒரு மிக்ஸ் பண்ணியிருக்கான். இது வந்து ஹீரோயினுக்கு சுத்தமா தெரியல. அவங்க பாட்டுக்கு வாங்கி குடிச்சிடுறாங்க. இந்த டைம் வந்துட்டு "எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. என்ன தான் நீ கல்யாணம் பண்ணிப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற ஹீரோட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோ ஒரே வார்த்தையா "என்ன மன்னிச்சிடு" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி வந்துட்டு இருப்பாரு. வந்து இங்க வந்துட்டு ஹீரோயின தேடி வருவாரா, இங்க ஹீரோயின் இருக்க மாட்டாங்க. எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அங்க இருக்கவங்க சொல்லுவாங்க, இந்த மாரி அந்த ஆள் கூட அவங்க கிளம்பி போயிட்டாங்கன்னோனே, ஹீரோக்கு இப்ப நல்லாவே தெரியும். அவன கொண்டு இப்ப ஹீரோயினுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எங்க போயிருப்பாங்கன்னு பார்த்து கரெக்ட்டா அங்க வந்துட்டு இருப்பாரு. அதுக்குள்ள இவர் வந்து ஹீரோயின் கிட்ட வந்துட்டு தப்பா நடக்க முயற்சி பண்ணவும், இவங்க எட்டி ஒரு உதச்சிட்டு இருப்பாங்க. அதோட இவங்க திரும்பவும் ஹீரோவ அடிக்க 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவாரு. வந்த உடனே அவருக்கு நல்லா தெரிஞ்சிருது. இந்த ஆளு கூட ஸ்டெப் மதரோட ஏற்பாடு தான். ஹீரோயின் கிட்ட இந்த மாரிலாம் நடந்துக்க சொல்லி, ஹீரோயினையும் பிரிக்கிறதுக்காகவே அவர் இப்படிலாம் சொல்லியிருக்காரு அப்படின்றது ஹீரோக்கு தெரிய வந்துரும். இன்னொரு தடவை என் லைஃப்ல நீங்க வந்து குறுக்க வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு, நான் ஸ்டெப் மதர்ன்னு கூட பார்க்க மாட்டேன். உன்னையும் இதுக்கு தான் வார்ன் பண்றேன் அப்படின்ற மாரி பயங்கரமா அடிச்சு அப்படியே மிரட்டி விட்டுருவாரு. வேற இப்ப கொஞ்சம் ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணியிருக்காங்களா, அதனால ஹீரோயின் போயிட்டு இப்ப ஹீரோவ கிஸ் பண்ணிடுறாங்க. காப்பாத்திட்டாரு அப்படின்ற ஒரு இதுல ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, பதிலுக்கு கிஸ் பண்ண அப்படியே 2 பேரும் திரும்பவும் ஒண்ணா தூங்கிடுறாங்க. காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது ஸ்டார்ட்டிங்ல எப்படி பார்த்தாங்களோ, அதே மாரி தான் ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. இது மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாரி ஹீரோயின் இப்ப முழிச்சு உட்காந்துட்டு, இப்பவும் ஓடலான்னு சொல்லிட்டு தான் தப்பிச்சு ஓட பார்ப்பாங்க. ஏன்னா ஹீரோ தூங்கிட்டு இருப்பாரு. உடனே ஹீரோ கைய புடிச்சிருவாரு. புடிச்சிட்டு, "நேத்து நடந்தது எதுவுமே எனக்கு தெரியாம நடக்கல. எல்லாம் எனக்கு தெரிஞ்சு தான் நடந்தது. அதனால நீ எதுவும் கவலைப்பட வேண்டியதில்ல." அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அப்பதான் ஹீரோயினுக்கு ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கும். எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது. அவங்க எந்திரிச்சு அங்கருந்து போயிடுறாங்க. இந்த டைம்ல ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அவர் ஹீரோக்கு கால் பண்றாரு. ஏன்னா ஹீரோ வந்துட்டு என்னதான் ஹீரோயின் வந்து அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, இந்த மாரி உனக்கு தப்பா ரிப்போர்ட் குடுத்தது யாருன்னு கேட்கும்போதெல்லாம் சமாளிக்கும்போது அமைதியா இருந்துட்டா கூட, இப்படி ஒரு தப்பான ரிப்போர்ட் குடுத்தவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோ சொல்லியிருப்பாரு. அந்த அசிஸ்டன்ட்டும் சும்மா இல்லாம அந்த டாக்டர போய் விசாரிக்கும்போது, "இது நாங்க குடுத்த ரிப்போர்ட்டே கிடையாது. இது ஃபேக் ரிப்போர்ட்" அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பாங்க. இத வந்து அந்த அசிஸ்டன்ட் வந்து ஹீரோ கிட்ட சொல்லவும், ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அப்ப டைரக்ட்டா "நீ வை, நான் நேர்ல வந்து பார்க்குறேன்னோனே" அந்த டாக்டர வந்து பார்க்கும்போது, ஹீரோனுக்கு இந்த மாரி நாங்க செக் பண்ணி பார்த்தோம். அவ பிரெக்னன்ட்டா இருக்கான்ற விஷயத்தையும் அவங்க சொல்லிடுவாங்க. ஹீரோக்கு இப்ப பயங்கர அதிர்ச்சியா போயிடும். "என்ன சொல்றீங்க? ஹீரோயின் பிரெக்னன்ட்டா இருக்காளா?" அப்படின்ற மாரி இருக்கும். ஏன்னா இப்ப தானே அவங்க 2 பேரும் இப்போ ஒண்ணா இருக்காங்க. ஹீரோக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் சேரவே இல்லல்ல. அதனால ஹீரோக்கு அன்னைக்கு நம்ம கூட இருந்தது ஹீரோயின் தான் அப்படின்ற மாரி எந்த சந்தேகமும் இப்போ வரைக்கும் அவருக்கு வரவே இல்ல. என்ன யோசனையா இருக்குன்னா, ஹீரோயின் கிட்ட முன்னாடியே கேட்டிருப்பாரு. "உனக்கு வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களான்னு?" கேட்டா, "எனக்கு எந்த பாய் ஃப்ரெண்டும் இல்லன்ற" மாரி ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் எப்படி இது அப்படின்ற மாரி ஹீரோக்கு இப்போ பயங்கர யோசனையா தான் இருக்கும். அதோட அமைதியா அவர் ஒரு பக்கம் யோசனையிலே இருந்துட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் அந்த ஸ்டெப் மதர் இருக்காங்கல்ல, அவங்க அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட லவ் பண்ணி, "நீ அவன எப்படியாவது நீ வந்து உன் வலையில விழுத்து வச்சுட்ட அப்படின்னா வந்து நானே உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன். நான் வந்து அந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பேன்." அப்படி இப்படின்ற மாரிலாம் இவங்க சொல்லவும் இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப ஹீரோயின மட்டும் மீட் பண்ணி பேசி அவ மண்டைய ஏதாவது பண்ணி கழுவி விட்டு அவள மட்டும் துரத்தி விட்டுட்டோம்னா, அந்த இடத்துக்கு நீ ஈஸியா வந்துடலாம் அப்படின்ற மாரி சொல்லவும், அப்ப நம்ம மீட் பண்ணி பேசுறது இதுக்கு மேல ஹீரோ கிட்ட பேசினா இந்த வேலையும் நடக்காது. டைரக்ட்டா இப்ப ஹீரோயின் கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல, அது வந்து ஹீரோயின மீட் பண்ண வரும். மீட் பண்றன்ற பேர்ல அவங்கள யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துக்கு கூட்டிட்டும் போயிடுறாங்க. அங்க போன உடனே இந்த மாரி "நீ ஹீரோ விட்டு போயிடணும். உனக்கு நிறைய பணம் குடுக்குறேன்" அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. ஹீரோயின் வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லவும், அவங்க காஃபில வந்து ஏதோ கலந்து குடுத்துறாங்க. அதனால ஹீரோயினுக்கு வயிறுலாம் வலிக்கிற மாரி இருக்கு. அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இதுக்கப்புறம் தான் ஹீரோயின காணோம் அப்படின்றது ஹீரோக்கு தெரிய வருது. ஏன்னா எங்க இருந்தாலும் ஆஃபீஸ் வருவா, இல்ல வீட்டுக்கு வருவா. அப்ப நம்ம விசாரிச்சுக்கலான்ற மாரி அவர் அமைதியா இருக்காரு. ஹீரோயின் வர மாதிரியே தெரியலையா? உடனே அவங்க ஃப்ரெண்ட கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. "இல்ல இன்னைக்கு காலையிலேருந்து அவகிட்ட நான் பேசவே இல்லன்ற" மாரி சொல்லிடுறாங்க. "எதுக்காக ஃபேக்கான சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுவான்னு சொல்லிட்டு அப்படியே தடுமாறிட்டே இருக்காங்க. "அவ பிரெக்னன்ட்டா இருக்கா. அத ஏன் மறைச்சீங்க? அதுக்கு காரணம் யாருன்ற மாரி கேட்கவும் இருக்கவும், இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. அப்படியே முழிச்சுட்டே நின்னுட்டே இருப்பாங்க. பத்தி எதுவுமே சொல்ல மாட்றாங்க. ஹீரோயின காலையிலேருந்து நான் பார்க்கவே இல்ல. அவளுக்கு என்ன ஆச்சுன்னோ தெரியல அப்படின்ற மாரி பயத்த கிளப்பி விட்டுறாங்க. ஹீரோக்கு இப்ப பிரச்சனைய விட அவ எங்க இருக்கா? அவளுக்கு ஏதோ ஆபத்து போல இருக்கு. ஏன்னா நேத்தே அவ பல பிரச்சனையில மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படிதான் தோணுது. உடனே இப்ப எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஸ்டெப் மதர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த எக்ஸ் லவர் கிட்ட, "நீ அவள எப்படியாவது கூட்டு வா. அவ
மண்டைய கழுவி அவள அங்கேருந்து பணத்த குடுத்து விரட்டி அனுப்பிட்டு, "உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சுர்றேன்னு" சொல்லியிருப்பாங்க. அதுக்காக தான் அவங்க அந்த பிளானுக்கு ஒத்துருப்பாங்க. இங்க ஹீரோயின கூட்டிட்டு வந்தோனே அவங்க கட்டி போட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோயினி இருக்கவே கூடாது. இவ இருந்தான்னா என்னைக்கு இருந்தாலும் இவ கூட போயிடுவா. அதனால இவ கதைய இங்கேயே முடிச்சு விட்டுட்டோம்னா, இனிமே நீ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லுவாங்க. இத வந்து அந்த பொண்ணு ஏத்துக்காது. இவள வந்து மண்டைய கழுவி இவளுக்கு பணம் குடுத்து அனுப்பலான்னு சொல்லி தானே என்ன கூப்பிட்டீங்க. இங்க வந்து இவ கதைய முடிக்கிறேன்னு சொல்றீங்க. அப்படியெல்லாம் ஒரு வேலைய பண்ணிட்டு அந்த மாரிலாம் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கணும்னு எனக்கு அவசியமே இல்ல. இந்த பிளானுக்குலாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கருந்து கிளம்பி போயிடும். ஆனாலும் இந்த ஸ்டெப் மதர் வந்து ஹீரோயின விடக்கூடாது. இவள ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருப்பாங்க. நான் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு மயக்கமும் தெளிஞ்சது. முழிச்சு எந்திரிச்சிடுறாங்க. இப்ப அவங்க தன்னை ஏதோ பண்ண போறாங்கன்றத ஹீரோ நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப உண்மைய வந்து சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன். அதுக்கு காரணமே வந்து உங்க பையன் தான் அப்படின்ற மாரி ஹீரோயின் வந்து சொல்லிடுறாங்க. இத நான் நம்ப முடியாது. பொய் சொல்லி ஏமாத்த பார்க்குறேன்னு சொல்லவும், இல்ல நீங்க வேணா அந்த டாக்டர்ட்ட கேட்டு பாருங்கன்னு ஹீரோயின் சொல்லவும், அவங்க கால் பண்ணி கேட்கும்போது இத கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. உடனே இப்ப இவங்களுக்கு எப்படி தோணுதுன்னா, இப்ப ஹீரோ பேர்ல தானே அவங்க அம்மா எல்லா சொத்தையும் எழுதி வச்சாங்க. இப்ப ஹீரோக்கு புள்ள பொறந்தா அந்த சொத்து பூராவுமே அங்க தான் போகும். அப்ப ஹீரோ கையில வந்து இவ கிடைக்கவே கூடாது. இவள நம்ம மறைச்சு தான் வச்சிருக்கணும் பிரசவம் ஆகுற வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய நம்ம வளர்க்கணும். ஹீரோட சொத்தெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அந்த புள்ள மூலியமா நம்ம புடுங்கிடலாம். அப்படின்ற மாரி இவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணுவாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க தேடி கண்டுபிடிச்சு இங்க வந்துர்றாரு. வந்த உடனே அவங்க வந்து சொல்லிடுறாங்க. "ஓ! நீ காப்பாத்த தான் வந்திருக்க. இதுக்கு மேல நீ எதுவுமே பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம அவங்க பிரெக்னன்ட்டா இருக்க விஷயத்த வேற சொல்லிடுறாங்க. அதுக்கு நீ தான் காரணம் அப்படின்றத வேற அவங்க சொல்லிடுறாங்களா. ஹீரோக்கு இதெல்லாம் அதிர்ச்சி ஆகுது. இப்பதான் அவர் யோசிச்சு பார்க்குறாரு. அன்னைக்கு நைட் நம்ம கூட இருந்தது ஹீரோயின் தான் அப்படின்றது இவருக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருது. அதோட அவர் யோசிச்சுட்டு ஹீரோயின பார்த்துட்டே இருப்பாரா. இந்த சந்தர்ப்பத்த பயன்படுத்தி ஹீரோவ அட்டாக் பண்றதுக்காக அவங்க ஆளுங்களலாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஹீரோ இங்க வரும்போதே சும்மா வராம அவர் அசிஸ்டன்ட் இருக்கார்ல அவர்கிட்ட சொல்லிட்டு ஆளுங்களோட தான் வந்திருப்பாரு. இப்ப 2 குரூப்புக்கும் மாறி மாறி சண்டை நடந்துட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல வந்துட்டு இவங்க எல்லாம் வந்துட்டு நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப் மதர் என்ன பண்ணுனா, ஹீரோயின பிடிச்சு கட்டெல்லாம் அவுத்துட்டு வேக வேகமா மாடிக்கு இழுத்துட்டு போயிரும். அங்கிருந்து நான் தான் இப்ப சாகணும்னு நினைச்சு நான் மட்டும் போக மாட்டேன். உன் பொண்டாட்டியும் சேர்த்துட்டு தான் இழுத்துட்டு போவன்ற மாரி அவங்கள கூட்டிக்கிட்டே போய் ஜம்ப் பண்ண போயிடும். அதோட ஹீரோயினுக்கு பயங்கரமா அடிபட்டுரும். அடுத்த சீன்லயே இப்ப வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாங்க. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இப்ப டாக்டர் சொல்லிடுவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் அடிபட்டிருக்கு. அவங்களுக்கும் எந்த பிரச்சனை இல்ல, குழந்தைக்கும் எந்த பிரச்சனை இல்ல அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ஒரு ஹீரோ வந்துட்டு அந்த ஸ்டெப் மதர தான் பார்க்க போவாரு. நீங்க இந்த அளவுக்கு மோசமா நடப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. இதுக்கப்புறம் உங்க பேரில் உள்ள கம்பெனி கூட உங்களுக்கு சொந்தமானது கிடையாது. அத கேஸ் போட்டு அத என்னோட கம்பெனியா நான் மாத்திப்பேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே இருக்க போறதில்ல. நீங்க டோட்டலா 0 தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாரு. இந்த அம்மா இத கேட்டவுடனே அதால தாங்கவே முடியாது. அதுக்கு தான் பயங்கரமா அடிபட்டிருக்கும். ஏஜ் வேற ஆயிடுச்சுல. அதனால அதால கட்டில்ல இருந்து கீழ விழுந்து அதுவும் கண்டுக்காத மாரி ஹீரோ போயிடுவாரு. அப்படியே தவந்துகிட்டே உட்காந்துட்டு கதறி கதறி அழுதுட்டு இருக்கும். இப்ப ஹீரோ வந்து ஹீரோயின பார்க்க வருவாரா. அவங்க இப்பதான் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிப்பாங்க. கண்ணு முழிச்ச உடனே இந்த குழந்தைன்னு ஆரம்பிப்பாங்களா. அப்ப டக்குன்னு ஹீரோ என்ன சொல்வாருன்னா, நம்ம குழந்தை ஆரோக்கியமா தான் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இப்பதான் எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி பதறுவாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இது வரைக்கும் நீ என்கிட்ட நிறைய போய் சொல்லிட்ட. இதுக்கு மேல எந்த போயும் தயவு செஞ்சு சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு மனசு கஷ்டமா இருக்குமா. அதோட 2 பேருமே பேசிட்டு இப்ப வீட்டுக்கும் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துருவாங்க. ஹீரோ இப்பதான் சொல்லுவாரு. ஹீரோவுக்கு ஆரம்பத்துல இருந்து ஹீரோயின் ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஆனா அவர் அப்ரோச் பண்ணும் போதெல்லாம் ஹீரோயின் வந்து என்ன நினைச்சுப்பாங்கன்னா, இவங்க எப்படி தப்பான பொண்ணு நான் நினைச்சிருவான்னு சொல்லி சொல்லி விலகி விலகி போயிட்டு இருப்பாங்களா. அதை தான் இன்னைக்கு சொல்லி சொல்லி அவர் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கும் தான் ஹீரோவை பிடிச்சி போச்சு. அதனால அவங்க 2 பேரும் உட்காந்து பேசும்போது ஹீரோ சொல்வார், இதுக்கப்புறம் எந்த பொய்யுமே என்கிட்ட சொல்லிடாத, என்னால் தாங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஏன்னா உன் ஃப்ரெண்டோட சேர்த்துக்கிட்டு இவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்க, முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா இதெல்லாம் எப்பயோ முடிஞ்சிருக்க வேண்டியது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். ஹீரோயின் சொல்லுவாங்க, நான் பயத்தில் தான் அந்த மாதிரி செஞ்சனை தவிர வேறு எதுவுமே கிடையாது, இதுக்கப்புறம் வாழ்க்கையில் பொய்ன்றதே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களோட லவ்வையும் அவங்க ப்ரொப்போஸ் பண்ணி அவங்க ஒத்துப்பாங்க. அதோட இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அப்படியே அந்த ட்ராமா இங்கே கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ராமா ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு ட்ராமாவில் சந்திக்க